ஆவியானவரே, இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி ராஜா. உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராகப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என்னோட திருப்பிக்குள்ள ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 46 verses 4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். போதும். உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? அவர் நம்மள என்ன பண்ணுவாரா? இல்ல மைக்ல வாசிங்க சிஸ்டர். உங்கள் முதிர் வயது வரை நான் அப்படி செய்வேன், அப்புறமா நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, when you are young God will lead you, when you are old God will carry you. அப்படின்னா நீங்கள் வாலிபனா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பெலன் இருக்கும். வாலிப பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெலன் இருக்குது. வயசான நம்மளுக்கெல்லாம் பெலன் இருக்காது. வாலிப பசங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்து. இப்போ அந்த டைமில் பைபிள் சொல்லுது, அந்த நேரத்தில் கடவுள் உங்களை என்ன பண்ணுவாரா? உங்களை நடத்துவார். என்ன பண்ணுவார்? நடத்துவார். அந்த டைமில் நடத்துவாரா? உங்கள் பெலன் குறையும் போது கடவுள் என்ன பண்ணுவாரா? தாங்க ஆரம்பிப்பாரா? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ பிறந்த குழந்தைக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு பிள்ளை பிறக்குதுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நடக்க முடியல. அதனால தான் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? நீங்கள் தூக்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மடியில் வச்சுக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப நல்லா சொன்னார், எப்படியெல்லாம் பிள்ளைங்களை அப்பா அம்மா வளர்க்குவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் பிள்ளைங்களை தாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தீங்க, சொல்லுங்க அம்மாங்க, நீங்கள் சொல்லலாம் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் எங்கெங்கே தாங்குனீங்க? நீங்களா வயிற்றுல? அப்புறமா கரெக்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஒட்டை, நெக்ஸ்ட்டு இல்லை மடியில் நீங்கள் ஆட்டு, நெக்ஸ்ட்டு ஷோல்டரில், நெக்ஸ்ட்டு இடுப்பில், அப்பாங்க ஷோல்டர் மேலே என்ன பண்ணுறாங்க? எங்களை சுமக்கிறாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன். அதுக்கு மேலே சிந்தனையில், அதுக்கப்புறமா இருதயத்தில், இல்லையா? இதெல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் பாருங்களேன், அவங்களால நம்மளை என்ன பண்ண முடியுதுல்ல, சுமக்க முடியுது. ஏன்னா நம்ம ஓவர் வெயிட் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம்? ஓவர் வெயிட் ஆகிட்டுக்கிறோம். இப்போது இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், பைபிள் சொல்லுது, நீ வாலிபனாக இருக்கும் போது, நீ எங்கே இருக்கும் போது ஆண்டவர் அப்படியே இருப்பாரா? நீ வயசாயிட்ட பிறகு உன்னை தாங்குவாராம், உன்னை சுமப்பாராம். ஆமென், அல்லேலூயா. இது யாரும் இந்த உலகத்தை செய்யவே முடியாத ஒரு காரியம். அதுக்கு தான் இன்னைக்கு அநாத ஆசிரமங்க ஜாஸ்திக்குது. when your mother and father gets old, what they do? அம்மா அப்பாலாம் ரொம்ப வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? 4 பிள்ளைங்க இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்கம்மா? அம்மாங்களுக்கு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் ஹாஸ்டலுங்களுக்கெல்லாம் போயிட்டு அநேக டைமில் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்குறதுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிட்டு வருவேன். அந்த அம்மாங்கள்ட்டெல்லாம் பேசுவேன். அவங்கெல்லாம் அனாதி இல்லை, அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல புருஷன் இருந்துக்கிறாங்க. ஆனால் எது அவங்கள மாற்றுச்சுன்னா, மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு தொட்டு அந்த மாதிரி ஆகிட்டாங்க. பைபிள் சொல்லுது, என் மேலே நம்பிக்கை வச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீ வாலிபனும் போது உன் கையை பிடிச்சி ஆண்டவர் நடத்துவாரா, நீ வயசு ஆவ உன்னை தூக்கினே கர்த்தரையே நடத்தின்னு போவாராம். அல்லேலூயா. நம்மளுக்கு நல்லா இருக்கும்போது நம்ம கையை பிடிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் எங்கேயாவது டேமேஜ் ஆனோன்னு நினச்சிக்கோங்களேன், கை தூக்க மாட்டாங்க. நம்ம அப்பாவுடைய ரோலே இது தான். எல்லாரும் இருக்கும் போது நம்மளுக்கு அவருடைய அருமை யாரையும் தெரியாது. நம்மளுக்கு யாரும் இல்லாத போது தான் இயேசுவோட அருமை என்னன்னு புரியும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எப்படி இருந்தியோ சின்னதுல, நான் அப்படியே தாக்குறேன். நான் சேஞ்ச் ஆகுறதில்ல. அவர் என்ன நேரத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில தாங்கிக்கிறார் தெரியுமா? நம்ம பண்ண அசிங்கத்தை கூட நம்ம கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? நீங்கள் ஒன்றில் நீங்கள் பண்ண தப்பை இப்போ ரியலைஸ் பண்ணி பாருங்களேன். இதுக்கு நம்ம பாத்திரனே இல்லை, ஆனாலும் கடவுள் நம்மளுக்கு அந்த பந்தியில் என்ன பண்ணிக்கிறாரு? இடம் கொடுத்துக்கிறாரு. காரணம் என்னன்னா, அதுதான் நம்ம தகப்பன், அதுதான் இயேசு. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வாலிப பையன்கிட்ட பேசும்போது, எங்கப்பா ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு கேட்டேன். நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல ஆசைப்பட்றேன்னா, நேற்று தான் நான் வந்து ரியாப்லேருந்து வந்தேன் அப்படின்னு.
ஏன்பா நீ வந்த அப்படின்னு கேட்டேன். நல்ல பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான் பையன். ஏன்பா உனக்கு என்னப்பா குறை? நல்லா படிச்சுக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, நல்லா டேலண்ட், பெரிய நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்ய, ஏன் உன்னை போட்டாங்க அப்படின்னா, இல்லைண்ணா ரொம்ப கொஞ்சம் ட்ரிங்க்ஸுக்கு நான் இதாகிட்டேன், காலையில் ஏஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால என் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க. அம்மா உன்னை கூட அவ்வளோத்தாம்மா, ஒரு அளவுக்கு தான் நம்மளை எல்லாரும் பார்க்குவாங்க, என்ன கூட சரி எல்லாரும் ஒரு அளவுக்கு தான் பார்க்குவாங்க. பாடி என்னத்துக்கு ஒரே நாளில் வச்சு எடுக்கிறாங்க சொல்லுங்கள்? அவ்வளோ வரைக்கும் தான் அவங்களால என்ன வந்து தெரியுமா பார்க்க முடியுது. அதுக்கு மேலே என்ன வந்துடுது தெரியுமா? ஸ்மெல்லு வரும். ஸ்மெல்லு வந்த பிறகு ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? வைக்க மாட்டாங்க. உன் லைஃப்பில் கூட நீ நல்லா பர்ஃப்யூம் அடிக்கும் போது தான் ஜனம் உன் கூட இருக்கும். நல்ல வஸ்திரத்தை போட்டு நல்லா நீ அழகாக இருந்தால் மாற்றத்தை ஜனங்களாக இருப்பாங்க. ஃபங்க்ஷனில் பாரு எல்லாரும் வருவாங்க, சாவுங்களை பாரு ரொம்ப கம்மி ஜனம் வருவாங்க. நான் பைபிள் அதுதான் சொல்லுது, நீ நல்ல இடத்துக்கு போகிறத காட்டிலும் துக்கமான இடத்துக்கு போ, நான் யாருன்னு அங்கே தான் உனக்கு தெரியும்னு வாரு. நம்மளாம் ஃபங்க்ஷன் போய் 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 கடவுளோட வேல்யூ என்னன்னா இல்லை, நாங்களாம் சாவுக்கு போய் 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 பார்த்து பார்த்து என்னடா இது, வயசானவனும் சாவுறான், வாலிபனும் சாவுறான், ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே இருந்து ஒரு காப்பாற்ற பண்ண முடியல, குடும்பமே இருந்து கூட ஒருத்தரை காப்பாற்ற ஒன்றும் இல்லைம்மா. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கே சொல்லலாம், என் வியாதியை நீ எடுத்துக்கோ, நான் உனக்கு காசு கூட கொடுத்துறேன், யாராவது சொந்தக்கார கூட சொல்லுங்க, யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா யாரும் உன்னை தாங்க மாட்டாங்கம்மா. They can be with you when you are happy, when you are in your happiness, but not in your pain, man. நீ சந்தோஷமா இருக்கும்போது சுத்தி ஜனங்க இருக்கும், ஆனா நீ துக்கமா இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் தான். அன்னைக்கு எப்படி இருந்தாரு, அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஐ ஆம் ஹீ. நான் எப்படி நீ என்னை சின்ன வயசுல பார்த்த ஏசப்பாவை, அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைங்களை வயிற்றுல சுமந்தீங்க, மடியில சுமந்தீங்க, தோளில் சுமந்தீங்க, இங்க சுமந்தீங்க, அப்புறமா சிந்தனையில சுமக்கிறீங்க, இருதயத்தை சுமக்கிறீங்க. கொஞ்சம் வந்தவங்க என்ன பண்றாங்க, எப்படி ஆயிடுறாங்க, என்ன பண்றாங்கம்மா? அம்மாங்க சொல்லுங்க, மாறுறாங்களா மாறது இல்லையா? கொஞ்சம் பேச்சு வந்து என்ன பேசி காட்டுறாங்க, மம்மி கொஞ்சம் வாயை மூடுறியா மம்மி நீ? யாரு மடியில் ஆட்டின தாய்கிட்ட என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம்? பேசி காட்டுவாங்க. மா நீ லூசுமானுவாங்க. ஆமா சொல்றியாம்மா, யாருன்னா சர்ச்சில் இருக்கிற நீ மென்டல், என்கிட்ட வாணி, உன்னை கள்ளி பால் கொடுக்காத சாவடிக்காத உன்னை பால் கொடுத்தாங்களே அவங்க லூசா? உனக்கு அந்த வேண்டாம் விடு, எனக்கு அந்த ஆவியம் வந்துடுது எனக்கு. ஏன்னா நான் சொல்லிட்ட பார்க்குற மனுஷன்கிட்ட நீ உண்மையா இல்லைன்னா தூரமாக இருக்கிற கடவுள்கிட்ட நீ எப்படி உண்மையாக இருக்கவேன்னு நான் கேட்குறேன் உன்னை. பார்க்குற மனுஷனை நீ லவ் பண்ண முடியல, பார்க்குற மனுஷனை நீ கனப்படுத்த முடியலன்னா சும்மா போய்த்தானே நான் கடவுளுக்கு உண்மையாகிறேன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா சிஸ்டர் நான் பேசுறது? பைபிள் சொல்லுது ஐ எம் ஈனா இஸ் த சேம். நீ சின்ன பாவம் பண்ணிட்டு போய் இயேசுகிட்ட போன பாரு, அப்படியே இருக்கிறார். உனக்கு வயசாயிடுச்சு, அப்படியே இருக்கிறார். அதே லவ், அதே கேர், அதே பாசம், மூஞ்சி சுளிக்காம என்ன பண்றாரு, உன்னை தூக்குறார், நேசிக்கிறார். இப்படி யாருன்னா நம்மளை பண்ண முடியுமாம்மா? நீங்க சொல்லுங்கம்மா, உங்க புள்ள பண்ண முடியுமாம்மா? கல்யாணம் ஆகிட்டு ஒன்றே இல்லாமல் ஒரு 3 நாள் போய் அவங்க வீட்டில் இருந்துட்டு போதும், அது கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பையனுக்கோ அவங்க வீட்டில் ஒரு 3 நாள் இருந்துட டான்ஸ் தான் ஃபுல், ஓடி வந்துடுவேன். இல்லை பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் புருஷனை விட்டுட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் இருந்துப்பார், அங்கேயோ டான்ஸ் தான் ஃபுல். அம்மா என்ன தெரியுமா சொல்லும், கட்டுன வீட்லேயே என்ன பண்ணல, இது டைலாக்ங்க சொல்லுவாங்க, என்னம்மா அது கரெக்டாக சொல்லுங்க, நீங்கள் வாக்கு தத்துவத்தை கரெக்டாக சொல்ல மாட்டீங்க, இதெல்லாம் கரெக்டாக சொல்லு, என்னம்மா நான் புகுந்த வீட்லேயே என்னவோ சொல்லுவாங்க. அவள் தெரியும் தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறீங்க பாருங்களா. இதுதான் நம்ம கிறிஸ்டியன்ஸ், பவர்ஃபுல் கிறிஸ்டியன்ஸ், இதெல்லாம் மல்டி டேலண்டட் பர்சன்ஸ். என்ன சொல்லுவாங்க, புகுந்த வீட்லேயே அவன் நல்லேலூயா. போன வீட்டில் இது நல்லா வரல, அதுக்கு தான் 3 நாள் என்ன பண்ணிட்டுக்குது. யார் சொல்லுவாங்கம்மா, யார் சொல்லுவாங்க அம்மா? சொல்லுங்கம்மா, அடிப்பட்டவங்க நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம், யார் சொல்லுவாங்க?
நீ எதனா கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு அதுக்கு தான் பாரு உன் கல்யாணமே ஆகலை. கடவுள் பாரு உனக்கு இன்னும் பையனே தெரில தெரியுமா? யார் சொல்றது? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி. புருஷன் என்ன சொல்லுவார்? சொல்லிட்டாம்மா, சொல்லுமா, சொல்லு. கேளு. தெரியல உனக்கு இது சத்தியத்தை தெரியவே பேட்டா. அவன் அல்லேலூயா. கல்யாணத்தை எவ்வளோ வாக்குத்தத்தத்தை சொல்றாங்க. I'll be with you, உன் கூடவே இருக்கவே. தமிழில் சொல்லுவாங்க உன்னை கண்ணு, அப்பாங்க சொல்லுவாங்க என் புள்ளி என்ன பண்ணாதப்பா கண்ணு கலங்கா. அன்னைக்கு தான் அது கல்யாணத்தில் லாஸ்ட் சிரிப்ப. கேமராமேன் சொல்லுவான் ஸ்மைலுனா லாஸ்ட். பூஜாரி சொல்லுவார் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளோ இதுக்கு மேல எந்த நேரம் வரப்போகுது? இதுதான் நல்ல நேரம், இதுக்கு அப்புறமா வரப்போறதெல்லாம் நான் சொல்லப்பா. பார்த்துக்கிறீங்களாம்மா? ஒன்றும் இல்லை சிஸ்டர், உங்கள் புருஷனுக்கு நீங்கள் வேலைக்கு போகாத வேறு அவர் உண்டி வேலைக்கு அனுப்பி நீங்கள் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் மோட்டோவாகிடுங்க. என்ன சொல்லுவார் தெரியும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ், யூ டெல் மீ. என்ன சொல்லுவார்? ஏன்னா அரவிந்த் பிரதர் அதான் சொல்கிறீங்களா? குச்சிக்குறா சொல்கிறாங்களே இல்லையா? சொல்கிறீங்களா பிரதர்? உன்னை கட்டிக்கின பேருக்கு தான் எனக்கு என்ன பிடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இவர் யாரும் இருந்தார்? ராஜா பேலஸ்ல ராஜா கூட கிங்கா நடந்திருந்தாரா? வாழ்க்கை தரித்திரம் பிடிக்கல, மைண்டு தரித்திரமா இருந்தா எங்க போனாலும் நம்மள என்னவா இருக்கும்? உங்க சிந்தனை மாறின பிறகு தான் உங்க வாழ்க்கையே மாறும். கை காலெல்லாம் நல்லா இருந்து மைண்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்கள எங்க போய் சேர்த்துறாங்க? இன்னைக்கு அநேக கிறிஸ்டியனை கூட சேர்க்கணுமாகுது, ஆனால் அங்கே அட்மிஷன் இல்லை, ஃபுல் ஆகிட்டுக்குது. இல்லை நானே போய் சேர்த்துருவேன். தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க? தலையில் எடுத்து போட்டுக்கிறாங்க. அது எப்பயோ நடக்க வேண்டிய காரியத்தை இப்போவே மூலம் அடிச்சு சாவடிக்கிறாங்க. பார்க்குறாராம்மா அவங்க புருஷன் அதே மதிக்கிறாராம்மா? அதே மதிக்கிறாரா? அரேஞ்ச் மேரேஜ்னா ஆகட்டும், லவ் மேரேஜ்னா ஆகட்டும், ஓடுற மேரேஜ்னா ஆகட்டும், ஸ்டேஜ் மேலே நிற்கிற மேரேஜ்னா கூட ஆகட்டும். இருக்கிறாங்களா யாருன்னா அப்படி? இவர் சொல்கிற மாதிரி யாருன்னா இருக்கிறாங்களா? நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேனோ இப்போது நான் அப்படியே இருக்கிறேன். யாரன்னா ஒருத்தரை காட்ட முடியுமா? காட்டுவீங்களா பிரதர்? உங்கள் அப்பாவை காட்டுவியாப்பா? இல்லை உங்கள் அம்மாவை காட்டுவியா? இல்லை உங்கள் அண்ணன் தம்பியை காட்டுவியா? இல்லை புருஷா கொஞ்சம் அதை காட்ட முடியுமா? அப்படியே இருக்கிறாங்களா? இன்னொருத்தர் சொல்லுவாங்க எனக்கு இன்னொரு முகம் குது இதை நீ பார்க்காத. ஒரு புது கிரியேஷன். இவர் எல்லாரும் ஒரே சாயலில் படிச்சாங்களா? இவங்களை 2 சாயலில் படிச்சுக்கிறாரு. சொல்கிறாங்களே இல்லையாம்மா? கோபத்தில் என்னென்ன பேசுகிறாங்க உங்களெல்லாம்? எல்லாம் இந்த என் வாழ்க்கை உனக்கு என்னைக்கு 3 முடிச்சு போட்டனும் நானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே இல்லையாம்மா? சேமாக்குறாராம்மா அவரு? சொல்லுமா, பேச வராது. இப்போ பக்கத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பயம். சொல்லுங்க சிஸ்டர், உங்கள் ஒய்ஃப் அப்படி இருக்கிறாங்களா பிரதர்ஸ்? இருக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை, 3 மாதம் நீ வேலைக்கு போகாத, சைலண்ட்டாக வீட்டில் படுத்துக்கோ. மெதுவாக வருவாங்க. அப்பா ரொம்ப என்னவோ பிரச்சனை, காசு ப்ராப்ளம்ங்குது, அப்படியே மெதுவாக சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் எப்பா வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் எங்கே சொல்லுவாங்க? ரோட்டில் கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணிடணும். யார்? எல்லாருக்கும் சொல்லுவாங்க. சும்மா வேற ஃபோன் வந்துட்டுக்குதா, இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் அடிச்சு சொல்லுவாங்க. என்ன இப்படி பண்றாரு, என்ன அப்படி பண்றாரு, என்ன இப்படி பண்றாரு. யாருன்னா இருக்கிறாங்களா? நீ பார்த்த மாதிரியே யாருன்னா இருக்கிறாங்களாம்மா? யாரும் இல்லைம்மா. நான் கூட பார்க்கவே இல்லைம்மா, ஒருத்தர் கூட பார்க்கவும் போகிறதுலேன்னு தெரிஞ்சிச்சு. அந்த மென்டல் மைண்டை மறைச்சிடலான்னுக்கிறேன். தெளிவான மைண்ட் எதுனா சேஞ்ச் ஆகாதது ஒரே ஒருத்தர் தான். அப்பத்துலேருந்து இப்போ வரையும் நான் அயோக்கியனாக இருக்கும் போது நான் எப்படி இயேசுவை பார்த்தேன், எனக்கு ஒரு ஊழியக்காரனா கூட இப்போ கூட அப்படித்தான் அவரை பார்க்குறேன். அவர் ஒண்டி தான் இந்த மனுஷங்க பண்ண மாதிரி என் வாழ்க்கையில் யாரும் பண்ணல.
நன்றி கெட்ட வேலைலாம் பண்றதெல்லாம் மனுஷருங்க தான். நன்றி உள்ள காரியத்தை செய்யறதான் நம்ம கடவுள். நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு உன் கையில கொடுக்குற. டிவோர்ஸ் பண்ணிடாத அதுக்குன்னு போயிட்டு. பிள்ளைங்களை எத்தனை போய் அநாதாசிரமத்தை விட்டுறாத. கர்த்தரை மாற்ற நம்புன்னு சொல்ற. ஆமென், அல்லேலூயா. நீங்க கூட உங்க அம்மா அப்பாவை வெறுக்காதப்பா. ரொம்ப பேர் சொல்லுவாங்க வயசாயிட்டு பேசுறாங்க. வயசாயிடுச்சுன்னா என்ன பண்றாங்களா, தெரியாத பேசுறாங்க. வயசான பேருக்கு தான் தெளிவா பேசணும் ஜனங்க. வயசானவங்களுக்கு சொல்றேன் இப்பதாம்மா, ஏன்னா நீ வாழ்க்கையில் அடிபட்டுக்குவே, ஜனங்களை பார்த்துக்குவே. ஆனா ரொம்ப பேர் சொல்லுவாங்க இவன் வயசாயிடுச்சு அதுக்கு தான் அடி பேசுறேன். வயசாயிட்டாலும் அடி பேச மாட்டாங்கம்மா. நான் என்னம்மா வயசு எனக்கு, நான் இவ்வளோ தெளிவா பேசுறேன். ஏன்னா பேரன் புள்ளியா பெற்றுட்டேன். இப்போ தான் என் புள்ளியா பெற்று வளர்த்தேன். எனக்கு வயசு தெரில, சத்தியம் தெரியுதுன்ற. உனக்கு சத்தியம் தெரிஞ்சா வாயை மூடுவே, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுறத பார்க்க. ஆமென், அல்லேலூயா. மாமியார் அப்படியே இருக்கிறாராம்மா உங்களுக்கு? இருக்கிறாங்களாம்மா? 100 வருஷம் இப்படி கை தூக்குறாங்க, அவங்களுடைய காலில் விழுறாங்க. அந்த மனைவி உங்க வீட்டுக்கு வந்த மருமகம் ஃபர்ஸ்ட் டைம் காலில் விழுந்துக்கும், அதுதான் லாஸ்ட். மாமியார் என்ன சொல்லுவாங்க, நீ 100 ஆயுசா. எனக்கு உண்மையா அழுவுறவங்கள கூட நடிக்கிறாங்களாடான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து ஆண்டவரே வாண்டாப்பா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு பொண்ணை நீ கல்யாணம் கட்டின்னு போயிருக்குது, அவங்க வீட்டில் சென்ட் ஆஃப் பண்ணிங்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, தவுளெல்லாம் தூக்கி வண்டியிலலாம் ஏற்றுறாங்க இல்லையா. அன்றைக்கி அவங்க வீட்டுக்கிட்ட போயிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன பிரதர் அப்படின்னா, ஃபங்க்ஷன்னா இல்லை இது என்னவா அனுப்புகிறாங்களா. நான் கேட்டேன் ஏன் பிரதர் அப்படின்னா, ஆல்ரெடி அழுவுதாங்க அப்பா அப்பா. நானும் தினமோ நினச்சேன், பார்த்தா 6 வருஷம் லவ் பண்ணிட்டு இப்போ அழுதுங்குது யாரை விட்டு போறேன்ட்டு. என்னம்மா நடிக்கிறாங்கடா சாமி. 6 வருஷம் பிடிக்கும் போது அழுவு வரலையா, தவளை தூக்கும் போது என்ன வரதா? தெரிஞ்சுக்கோமா, சில அழுவுங்க கூட டேஞ்சர் அழுவு. தெளிவாயிடு, உலகத்தில் அப்போத்தான் நல்லா வாழ முடியும். இல்லைன்னா உக்காந்த இடத்துல வாயில மண் போட்டுன்னா போட்டு பொணமா போயிடுவாங்க. இந்த உலகம் அவ்வளோ டேஞ்சர் ஆளுங்க. நீங்களாம் இல்லை, நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள், கிறிஸ்டியன், வெரி குட் பீப்புள். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நான் சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜனங்க இவங்களை வெறுக்காதீங்க, இவங்களை விரோதியா நினைக்காதீங்க. அவங்களுக்கு கூட ஞானமா பேலன்ஸ் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒருத்தரை மாற்றம் உள்ள வைங்க, மிச்சவங்களை எல்லாம் வெளியே வைங்க. ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஓனர் வந்து டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன போடுறான், ஒரு போர்டு ஹவுஸ் ஃபுல்லுன்னு போடுறான். ஈவன் தோ இஸ் அ ஓனர், யூ டோன்ட் ஹேவ் அ சீட் இன்சைட். அவர் ஓனராக இருந்தால் கூட அவருக்கு என்ன இல்லைங்க உட்காரத்துக்கு, வேணா நில்லிட்டு இருந்தால் பார்க்கலாம், ஆனால் உட்காந்து நல்லா என்ன பண்ண முடியாது. உங்க கூட யாரெல்லாம் ஓனர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அக்கா இருக்கலாம், பொண்டாட்டி இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், எதுனா இருக்கலாம். ஆனால் இவர் ஹீரோ உள்ள வந்துட்டார்னா ஒரு போர்டு எப்பவுமே வச்சுக்க வெளியே, ஹவுஸ் ஃபுல். இதுக்கு உள்ள இவருக்கு இடம், வெளியே வேணும் தான் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாமா சும்மாவே உங்க கண்ணில் தண்ணியே வராது. நீ யாரெல்லாம் ஆண்டவரை வச்சுற எடுக்கிறதுல வச்சிட்டினா ரொம்ப அழுவமா, அழுந்து திரும்பி நீ ரட்சிக்கப்பட்டு திரும்பி கடவுள்கிட்ட ஏஞ்சி வர்றதுக்குள்ளோ உலகமே அழிஞ்சிடும். நீங்களாம் யாரெல்லாம் மனசில் ரொம்ப வச்சிங்களோ என்ன பண்ணாங்க உங்களுக்கெல்லாம், நீங்கள் சொல்லுங்க, என்னம்மா பண்ணாங்க? துரோகத்தான் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களாம் மனுஷருங்க, அவங்கள விட்டுட்டு போயிட்டுக்குவாங்க, கை கழுவிட்டுக்குவாங்க உன்னை. அதுக்கு தான் சாவு வரும்போது தயவு செய்து போங்க சாவுக்கு. சும்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் 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 என்ன ஆகிட்டுக்கிற, நீ ஃபங்க்ஷன் மைண்ட்லேயே இருக்கிற. நீ சாவு ஆச்சுன்னா போய் பாரு, இந்த பாக்ஸில் நான் படுத்தனா நாளைக்கு எல்லா பாக்ஸ்லேயும் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அந்த காஃபின் பாக்ஸ்க்கு பாரு,
அந்த பாக்ஸில் ஒன்றி நம்ம என்ன ஆக முடியாது. நான் எல்லா சாவில் போனாலும் அதுதான் சொல்லுவேன். நீ எவ்வளோ பெரிய மாளிகைனா வச்சுனரி, இதுலேருந்து யாரும் என்ன பண்ண முடியாது. நம்ம மூஞ்சி அப்படியே வாக்குது. சின்னதில் பிறந்த மாதிரி ஆகிறோம். சொல்லுங்க, சேஞ்ச் ஆகிறோமா ஆகுறது இல்லையாம்மா? அழகு மாறுது, கலர் மாறுது, ஹேர் ஸ்டைல் மாறுது, நடை மாறுது, உடை மாறுது. ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிட்டோம், உங்களை ஸ்பாட்லேயே வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு என்ன வந்துச்சு, என்ன சேஞ்ச் பண்ணிச்சு? அவனை வந்து பணம். பணம் வந்தது என்ன தெரியுமா சொல்ல? ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு, ரொம்ப கிறிஸ்டியன்ஸுங்க சொல்கிறேன், ஃபர்ஸ்டெல்லாம் கடவுளை கேட்டு தான் செய்வாங்க. பணம் வந்த பிறகு இப்போ காசுக்கு இது விட பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்போ நான் கடவுள் வைக்கிற இடத்துல என்ன வந்துடுச்சு? அதுக்கு தான் உங்களை கூட சொல்கிறேன், பணம் வர்றது கூட நல்லது. சில பணம் வந்து உன்னோட ஒரிஜினல் கேரக்டரை காட்டும். நான் வாழ்ந்துடுவேன்னு வாங்க. பணம் இல்லாத போது எப்படி இருந்துக்குவாங்க தெரியுமா? அப்படியே பொட்டி பாம்பில் அந்த டப்பாவில் வச்சு அப்படியே ஒளிஞ்சுன்னு அந்த பாம்பு. ஒரு ஐடி கம்பெனியும் இல்லை எதனா ஒரு கேபில் உக்காந்து ஒரு 2 ஹெட்செட்டை போட்டுன்னு அது பாஸாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் கொடுத்துட்டா அம்மாக்கோ அப்பாக்கோ என்ன ஆயிடுது? காக்கா மாதிரி கத்திருந்துங்க கேன்னு டக்கு என்ன ஷோ காட்டுவாங்க? என்ன போல யாரும் இல்லை. ஏனென்றால் காந்தி கிரியை செய்கிறது. சேஞ்ச் ஆகிறாங்களா? பொசிஷன் மேலே பொசிஷன் வந்து என்ன ஆகிறாங்க? சேஞ்ச் ஆகுறாங்களா? டேனியல் கேட்டுங்கிறியா? சேஞ்ச் ஆகுறாங்களாம்மா? அக்கா தங்கச்சி எப்படி இருக்கிறாங்கம்மா? அக்கா தங்கச்சி நல்லதொரு குடும்பம் வைக்கிறாங்க பாரு, நல்லதொரு குடும்பம். தெரியாது உனக்கு இன்னும் யார் தெரியுமா நம்ம குடும்பம்? இயேசுவை தவிர இந்த உலகத்தை நம்ம யாரும் கூட மேலையா? அண்ணன் தம்பிங்க தெரியுமா? என்னடா நல்லா தானே இந்த நீயா மகனே மாறிட்ட? அவன் நிலையிலயா? அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணுறாங்க? சொத்து வரட்ட போதும் போய்மான்னு உனக்கு ஒரு 2 ப்ராப்பர்ட்டிக்குதுன்னு நினச்சிக்கோ. அப்போ தான் ஒரிஜினல் ஃபைட்டே தெரியுது. என்ன வருது பார்க்குறது? அண்ணன் கொஞ்சம் டம்மியாக இருந்தாருன்னா கேஜிஎஃப்ல போயிட்டு ஒன்று தடின்னு வந்துடுது. நல்லா இந்த அண்ணன் கை இப்படி இழுத்துட்டுக்கோ, தம்பி வருவார் மெதுவாக. என்னன்னா ஆயிடுச்சு? ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிக்குவார். கேஜிஎஃப்ல போய் இவர்த்தா என்ன பண்ணிக்குவார்? ருட்டின் வந்துட்டுக்குவார். நீங்களாம் நினைக்கிறீங்க பேய் சுடுகாட்டில் இருக்குதுன்ட்டு. அப்போ மாலும் நை உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சா தெரிஞ்சிடும். உங்களுக்கு யார் பேய் எப்படி வரும் உங்ககிட்டன்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. பேய் சுடுகாட்டில் இருந்துச்சுன்னா உன் வீட்டில் ஏன் சண்டை நடக்குதுன்னு நான் கேட்குறேன். பேய் சுடுகாட்டில் இருந்துச்சுன்னா திருவள்ளூரில் 2 கோடி ரூபாய் ஒரு 200 கோடி ரூபாய் கல்யாணம் கட்டின பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிச்சாவது? பேய் ஸ்கோடா காரில் வருமா? அந்த பொண்ணு கொடுத்த வரதட்சணை என்ன தெரியுமா? அந்த பையனுக்கு வால்வோ கார். சாரி, அது வாழ்க்கையை அழுக்கிய வந்த வால்வோ கார். அதுக்கு தான் பொண்ணுங்களுக்கு கூட சொல்லுவேன், அழுக பார்த்து நீ கட்டுன வால்வோ கார் தான் உனக்கு. டெய்லி சாவணி. நல்ல கேரக்டர் உள்ள பையனை, கடவுளுக்கு பயபக்தி உள்ள பையனை நீ கட்டினா தான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டான். ஒருவேளை உனக்கு செஞ்சாலும் எவர் சும்மா விட மாட்டான். உனக்கு சொல்கிறேன்பா ராஜா, வெள்ளத்தோலை பார்த்து போயிடாத. வெள்ளத்தோலில் ஏதாவது பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அந்த வெள்ளத்தோல் மேலே உனக்கு என்ன வராது? ஆசை வராது. ஒருவேளை ப்ரௌனிஷ் ஆகுது, ப்ரௌன் ஆகுது, அதை சூஸ் பண்ணாத. ஆண்டவர் பிடிக்கமான்னு பாரு. ஏன்னா தாலி ஒரு வாட்டி கட்டுற, வாழ்க்கை லைஃப் லாங் வாழ போகிற. நாங்கள் தாலி கொடுத்துக்குறோம் நம்ம சர்ச்சில். அவங்க வாழ்க்கையெல்லாம் கேட்டு பாருங்கள். தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ் பட் ஸ்டில் தே ஹேவ் காட் இன் தியர் ஃபேமிலி. Why is because they keep Jesus as the center of their life. ஏன்னா மாறாதவங்களெல்லாம் நம்ம முன்னாடி வைக்கல, முதல் கடவுளை வச்சு தான் நாங்கள் கல்யாணம் கட்டணும். இன்னைக்கு எப்படி இருக்கிறார் கடவுள் உங்களுக்கெல்லாம்? ஜனத்துக்காக ஃபங்க்ஷன்லலாம் எப்படி வைக்கிறீங்க நீங்களா? வந்து போகிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரதர்ஸ் பர்த்டே பார்ட்டிலெல்லாம் பார்க்குவேன், ப்ரேயர் வைனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்னதாக பண்ணோமா, எறும்ப மாதிரி ஆண்டவர் வளர்த்துட்டு உங்களை என்ன ப்ரேயர் பண்ணோமா? ஒன்றுமே இல்லாத இருந்தாங்க இவங்களாம்.
யார் என்னன்னு இவங்க சொந்தக்காரருக்கு தெரியாத இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சுமந்து 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 தூக்கின்னு வந்த பிறகு ஆண்டவர் எங்கே வைக்கிறாங்க? அப்போ இவங்க எப்படி மாறிக்கிறாங்க? இவங்களும் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? மாறிட்டேன். they were never the same. உன் ஃபங்க்ஷனில் ஜீசஸ் உள்ளக்கணும், உன் குடும்பத்தில் ஜீசஸ்க்கணும். ஆண்டவர் அன்பை ருசித்தவன் அவர் பாதத்தை தான் தேடுவான். புருஷ பொஞ்சாதிகள் கூட சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ நானும் தாக்குறதாங்க. யார் வீட்டில் நானு நீ இல்லை, எல்லாமே ஏசப்பா நினைக்கிறியோ, உன்ன மாதிரி ஒரு லவ் பேர்ட்ஸ் இந்த உலகத்தை வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. உண்ட காசு இல்லைன்னா கூட சரி, அந்த கடவுள் இருந்தே உன்னை நடத்திடுவார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஐ எம் மீ. எப்படி நான் இருந்தேன், நீ எப்படி என்ன பார்த்த, அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கிறேன். இது தான் யாரும் இந்த உலகத்தில் இல்லைன்ற. நான் கலர்லையும் சரி, நடத்தையிலையும் சரி, கேரக்டர்லையும் சரி, குணத்துலேயும் சரி, எல்லாமே என்ன இருக்கிறாங்க? மாறி. உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பாரு இன்னைக்கு மாறிட்டாங்க. உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பாரு மாறிட்டாங்க. கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. வேறு கம்பெனிக்கு போன இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? எவ்ரிதிங் வில் சேஞ்ச். காலையில் சூரியனை பார்த்தீங்க, சாயங்காலம் போய் பார், சூரியனை பார்க்க மாட்டேன். நீ இப்போ மேகத்தை பார்க்குவே, சாயங்காலம் போய் பார், மேகம் காது. இப்போ ஸ்டார்ஸ் தெரியாது, ராத்திரியில் போய் பார், ஸ்டார் தெரியும். இப்போ தெரியுமா? ராத்திரி தெரியுமாப்பா? ராத்திரி. கரெக்டாக சொன்னேன். நல்லா இருந்துக்குவாங்க மோட்டாவா. வயசான பேருக்கு என்ன இருக்குவாங்க? ஷிங்கா இருக்குவாங்க. நல்லா சிரிச்ச முகமாக இருந்துக்கும், பல்லெல்லாம் அழகாக இருந்துக்கும், பல்லெல்லாம் கொட்டின்னு வந்து இருக்கும். அப்புறம் என்ன ஆகுறாங்க மனுஷங்கள்லாம்? சேஞ்ச் ஆகுறாங்களா? ஆகுறது இல்லையாம்மா? they are not the same. So don't believe them, believe God. He is the same. He is the same yesterday, forever. அவர் எப்படி சிரிச்ச முகமாக அவனை லவ் பண்ணாரோ, இன்னி வரைக்கும் அப்படியே தான் உன்னை லவ் பண்ணிங்கிறார். அவர் வந்த பிறகு நீ கேட்டுந்தெல்லாம் உன் கையில் வந்த பிறகு நீ சேஞ்ச் ஆகிடாதுன்ற. நான் ஒருவேளை கார் வரலாம், காரு உன்னை சேஞ்ச் பண்ணக்கூடாது, நீ தான் காரை சேஞ்ச் பண்ணணும். டிவி வரலாம், டிவியை நீ தான் கண்ட்ரோல் பண்ண தவிர டிவி உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, பைபிள் சொல்லுது, நீ வாலிபனா இருக்கும்போது நான் எப்படி இருந்தனோ அதே போல தான் நீ வயசான பேர் கூட என்ன இருக்கிற, அப்படியே இருக்கிற. சில மனுஷங்களை நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப நாள் விட்டு வயசாகிட்டு ரொம்ப வாழ்க்கையில் அடிப்பட்டுங்க, அப்பத்தில் நல்ல குணத்தில் இருக்கவங்க கூட அதே மாதிரி பேசுவாங்க. நல்லா இருக்கிறியாப்பா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும். காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு சைடில் நான் ரொம்ப பார்த்துக்கிறேன். இந்த உறவுங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்லுது, சித்தப்பா பெரியப்பா அந்த இந்த அந்த இது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. ஆனால் மண்ணுன்னு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனால் இந்த சொத்து கித்து நல்லா வந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சிடுச்சு கதை. சில ஃபேமிலிங்க அப்படிங்கிறாங்க, சில பேர் பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல விடுறா, நல்லா வாழலாம் அப்படின்னு. ஆனால் கடவுளை தெரிஞ்சவங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? கடவுள் உள்ளோ, மிச்சங்க எல்லாத்தான் வெளியோ. இப்போவே ரெடியாக இருங்க, சண்டை வரும்போது சோர்ந்து போக மாட்டேன். அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், அக்காவாகட்டும், தங்கச்சியாகட்டும், உன் சொந்த தம்பியானாகட்டும், வாடிகை அக்காவானா கூட இருக்கட்டும், எல்லாரும் என்ன ஆவாங்க? டைம் வரும்போது பிரிவோம். ஆனால் கடவுள் மாற்றம் நம்மளை என்ன பண்ண மாட்டார், நம்மளை பிரியாத ஒரு நல்ல கடவுள் அவர். இவரு உனக்கு முக்கியமா இல்லை வந்துட்டு போறாங்க பாரு இவங்க முக்கியமா? நம்மளை நடத்துறதுக்கு நல்ல தகப்பன்மா அவரு. சித்தப்பா வந்து பேசிட்டு போயிடுவார், பெரியப்பா வந்து சொல்லிட்டு போயிடுவார், சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டுவார். சாக்லேட்ல ஏமாந்துராத, தகப்பனைப்பா. அவன் அல்லேலூயா. இயேசுவை பார், உன் வாழ்க்கையை எங்கிலேருந்து எங்கே கொண்டு வந்தார் அவரை பார். உங்கள் வீட்டில் என்றைக்குமே அவரை நடுவில் வை. உங்களுக்கு குடும்பத்தில் பல பேர் ஒன்று வெறுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு மாறாத ஒரு கடவுள் வந்தார், அவர் தாயா முதல் இந்த வீட்டில். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான், என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னால் தெரியுமா? என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஏஞ்சி வெளியவே போயிட்டாங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியோ. புல்டாகுன்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது, புல்டாகுன்னு சொல்லிட்டு சின்ன நாய், அது இலூன்னு தான் இருக்கும் காம்பேக்டில். அவங்க மம்மிக்கு வந்து இந்த யூட்ரஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு கேன்சர் ஃபார்மேஷன் இன்னும் ஆகிட்ட மாதிரி நியூஸ் வந்துச்சு அவனுக்கு. அப்போ என்கிட்ட வந்திருந்தார். வந்த பிறகு சொன்னார், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நாய் இருக்குது, குட்டி விட போகுது அப்படின்னாரு. குட்டி விட்டுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கேன்சருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க சொந்தக்காரன்ட்ட எல்லார்ட்டையும் போய் காசு கேட்டார்.
சில பேர் கொடுக்குற நிலைமையில இருந்து கூட என்ன பண்ணலாங்களால கொடுக்க முடியல. ஒரு நாள் இந்த நாய் வந்து குட்டி போட்டுச்சு. குட்டி போட்டதுமே எவ்வளோ குட்டி போட்டுச்சு தெரியுமா? 11 குட்டி போட்டுச்சு. அந்த நாயோட வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க? ஒரு நாய் 50,000 ரூபாய். எவ்வளோ? ஒரு நாய் 50,000 ரூபாய். 11 குட்டி எவ்வளோ? எவ்வளோ மகம்? 5,50,000. 5,50,000. அவங்க மம்மியோட ஆப்ரேஷன் 3 lakhs தான். 5,50,000 அந்த நாய்க்குட்டி கொடுத்துச்சு. அவங்க வீட்டில் வளர்த்த நாய். அவங்க சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க அம்மாவெல்லாம் பார்க்கறதுக்கு. சோஃபா மேலெல்லாம் முடியெல்லாம் இருந்துச்சு, மேட்டெல்லாம் முடியாக இருந்துச்சு, கொஞ்சம் நாய் ஸ்மெல்லாம் இருந்துச்சு. அவன் ஃபேமிலியில் வந்துட்டு என்னப்பா ஒரே நாத்தம் அடிக்குதுங்க. நான் ஏய் ஏந்திரிக்க வந்துட்டான், பொங்கடி வெளியே வந்துட்டான். யாரு? பெரியம்மா சொந்தக்கா எல்லாம் போகிறேன். அவன் வேற பாடி பில்டரு. பொங்கடி வெளியோ வரவே வராதுங்க எங்கள் வீட்டுக்கு. என்ன ஏன் புள்ள வீட்டில் இருந்தால் ஸ்மெல்லுன்றீங்களா? யாரை புள்ளன்னுங்கிறாரு? நாய்க்குட்டிய. நீங்களாம் நன்றி நன்றிக்கு உதவாதுங்க. நன்றி உள்ள புள்ள அதைத்தான் எனக்கு. நீங்களாம் சொந்தம் நின்று ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. என் பிள்ளை எங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்து எங்கள் அம்மாவை வீட்டுக்கு திரும்பி கூட்டின்னு வந்துக்குது. ஒரு நாய்க்கு கொடுத்த வேல்யூ இன்னைக்கு யாரும் ஜீசஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? ஐ ஹவ் சீன் such a stupid Christians. Such a stupid Christians. இந்த நாயோட வேல்யூ தெரிஞ்சவங்க கூட இன்னைக்கு அந்த கடவுளோட வேல்யூ தெரியல. எப்படி கூப்பிட்டுன்னு வந்துக்குவார் தெரியுமா? உன்னையில் உங்கள் பழைய ஃபோட்டோவை போய் பாரு, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்குவே நீ. இப்போ யோசிச்சு பார், நீ உயிரோட இருந்துக்குவியா இல்லை மண்ணில் போயிட்டுக்குவியான்ட்டு. என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுன்றான். அவங்க அக்கா வந்து வீடியோ காலில் இருக்கிறாங்க, யூகேயில் இருக்கிறாங்க. என்னத்துக்கு ப்ரேயர் பண்ண சொல்லிங்க தெரியுமா? அவனுடைய இன்டெஸ்டைன் எல்லாம் எடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சரில் வச்சுக்கிறாங்க. இவனுடைய உடம்பு இங்கே இருக்குது, இவனுடைய இன்டெஸ்டைன் இங்கே இருக்குது, 2 ஸ்ட்ரக்சரும் தலையின் போயினுங்கிறாங்க. ப்ரேயர் பண்ண சொல்லு, வெள்ளி கொஞ்சம் ஃபோன் பண்ண அப்படி. ப்ரேயர் பண்ணி கேட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த மாதிரி ட்ரக்ஸை அடிச்சு இன்டெஸ்டைனில் மோஷனே வெளியே போகாது, பிளாக் ஆகி டியூபில் கட் ஆகிக்குது. நாங்கள் 18 lakhs rupees கொடுத்து திருப்பி அவனை ரிகவர் பண்ணாங்க. அவன் என் கம்பெனியில் வேலை செய்யும் போது நான் அவனுக்கு பாஸ். என்னத்தில்? பாவத்தில். அவன் என் சீசனாக இருந்தான். சின்ன இவனுக்கே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன மாதிரி வேணா வச்சுக்குவான் பிசாஸ். 18 லட்ச ரூபாவும் கர்த்தர் என்னை சேவ் பண்ணாரியா. அந்த கடவுளை நான் வீட்டில் வைக்காம வந்து போகிற ஜனங்களுக்கு சல்யூட் அடிக்க நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் உங்களை கூட என்ன பண்ணுறதில்ல, திருப்தி ஆக்கிறதில்ல. நீங்கள் இன்றைக்கி வருவீங்க, நாளைக்கு என்ன இல்லைன்னா நல்ல சர்ச்சு பாஸ்டர் வந்தால் கூட நீ கூட போயிடுவேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாருன்னா சித்தப்பா வந்து உன் சாக்லேட் கொடுத்தா நீ எஸ்கேப் போயிடுவேன். நான் அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா ஒருத்தராக தான் நான் முன்னாடி வைக்கிறேன். அதுக்கு தான் இந்த சர்ச்சில் வந்தால் கூட இவரை வச்சுக்கிறேன். நான் இவர் இல்லைன்னா நானே இல்லைங்க. ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. மொதல் இவருக்கு தான். நான் எல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஏதோ உயிர் பிச்சை கொடுத்து கடவுளை என்னை கொண்டு வந்தான். அதுக்கு தான் எங்கள் ஃபேமிலியில் கூட திட்டுவேன், மொதல் கடவுளை வைங்க, இந்த அப்பாவை வைங்கயா. பிச்சைக்காரனாக வாழ்ந்தோம் யா நம்மலாம், பிச்சைக்காரனாக வாழ்ந்தோம் நம்மலாம். இன்னைக்கு இந்த தெய்வம் மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் வரலன்னா எங்கே இருந்தோன்னே தெரியும், இங்கே இருந்துக்குவோன்னு கூட தெரியாது. ஆனால் எல்லாத்தையுமே எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னை பார்க்குறீங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எங்களை நடத்தின பாதையில் நீங்கள் எல்லாம் யாரும் இல்லை தெரியுமா? வீடு வீடாக போயிட்டு கட்டில் கீழே தூங்கிக்கிறோம். நாங்கள்லாம் எங்களுக்கு விடுதலை வேணும்ன்ட்டு ஓடிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இயேசு இந்த மாதிரி அற்புதத்தை செய்வார். ஆனால் நாங்கள் நினச்சிருந்த ஒன்று, என் வாழ்க்கையில் இயேசு செஞ்சிருந்தே ஒன்றியா. இன்னைக்கு உங்கள் சொந்தக்காரர் வந்தேன்னு சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க பிரதர். எங்கே வர மாட்டேங்கிறாங்க? ஆமாம்மா, போயிடுமா அவங்க கூடவே போயிடுங்க பிரதர். ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? என்ன சொல்கிறாங்க? சொந்தக்காரன் வந்தாங்களா? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி யார் இருந்தாங்க? அனாதியாக்கிற பிரதர்னாங்க. கடவுள் ஜெபத்தெல்லாம் கேட்டு என்ன பண்ணார்? சொந்தக்காரராக திருப்பி அமிச்சாரு. இது இப்போது சொந்தக்காரன் சொல்லு. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, புள்ள ராத்திரியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு பிரதர், அதனால கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் பிரதர்,
அப்படியே தூங்கிட்டேன் பிரதர். பாரு, உனக்கு புள்ள வந்ததை நீ ஏன் ஆயிட்ட பாத்தியா? அப்பனா பாத்தியா, நீ கேட்ட ஜெபம் உனக்கு வந்த பேர் கூட நீ மாறதுக்கு என்ன ஆகுது? நீயே மாறினால கர்த்தர் மாறல பாத்தியா? அதுக்கு தான் என்னைக்குமே கேட்குவேன், போய் உன் ஜெபத்தை போய் கேட்டு உனக்கு வேணும் இருக்கிற பொருளை கேட்காத. பொருளை நம்மள்ட்ட இருக்க வேண்டியது இயேசு. அப்பா நீ என் கூட இரு, நீ என் கூட இருந்தா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ எனக்கு என்ன பண்ணுவேன், நீ செய்வ. ஒன்றும் இல்லைம்மா, நீ கேட்ட ஜெபம் உனக்கு வந்து சேர்ந்தன்னு நீ ப்ரேயர் பண்ண மாட்ட தெரியுமா? இன்னைக்கு பார்த்துக்கிறியா, யாரோ ஒரு அன்பு முன்னாடி வந்தோந்துமே கடவுள் அன்புல என்ன ஆயிடுச்சு, அப்படியே அப்படியே பின்னாடி போக ஆரம்பி. காரணம் என்ன தெரியுமா? They didn't love Jesus truly. He is the same, but you were not same. கடவுளுடைய புள்ள கூட கடவுளை போலவே இருக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆசைப்படுறாரு. He is the same yesterday, today, forever. ஏன் நீ சேஞ்ச் ஆகுற? நீ ஏன் சேஞ்ச் ஆகுறீங்கம்மா? நான் கேட்குறேன், கல்யாணம் ஆனதுமே சேஞ்ச் ஆகிறாங்கப்பா. ஒரே ஒரு கல்யாணம் ஆனால் போதும், ஏன்னா இமாலயா மவுண்டன் மேலே ஏறி இறங்குன மாதிரி ஏறாங்க. ஒரு பிள்ளை பிறக்கக்கூடாது, ஜெபமே நிறுத்திடுறாங்க, பைபிளை வாசிக்கிறதே நிறுத்திடுறாங்க. ஆனால் குழந்தை கல்யாணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கேட்டவங்க தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பா, எனக்கு ஒரு கல்யாணம் கொடுப்பா. நான் அதுதான் சொல்கிறேன், உன் குழந்தை கூட தேவ சமூகத்தை பிரிக்கக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைய கேளு. உன் கல்யாணம் கூட ஆண்டவரை பிரிக்கக்கூடாது, அந்த மாதிரி கல்யாணத்தை கேளு. உன் காரு கூட ஆண்டவரை உன்னை விட்டு பிரிக்கக்கூடாது, அந்த மாதிரி காரை கேளு. யா நீயும் உன்னுடைய ஆசை கூட உன்னையும் கடவுளை விட்டு பிரிக்கக்கூடாது. அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். They are the child of God. ஆமென், அல்லேலூயா. நோ நோ, இந்த கடவுளை நாய்க்குட்டி எடுத்துக்கையா. அவர் பேசின வார்த்தை எப்படி இருந்துச்சு தெரியுமா? சொந்தக்காரங்க எல்லாரும் ஏஞ்சி வெளியே போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு வெளியே வண்டி மேலே உக்காந்துங்கிற சொல்றாரு அவரு. ஏஞ்சி வெளியே போனா வெளியே போ. நான் இல்லை ப்ரோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, ₹1 பிரயோஜனம் இல்லை, இவங்கெல்லாம் இவன் நல்லா ஜெய் ஜவான் மாதிரிக்கிறான், இதில் அடிச்சாலே செத்துருவாங்கல்ல. அதில் வேற கோவத்தில் வேற பேச. ஏன்னா அவங்க அம்மாவை காப்பாற்ற அந்த டைமில் என்ன பண்ணல. அதுக்கு தாம்மா அவங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப புள்ளன்னு கூட ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் ஜல்தி படுத்துக்காத, ஞானமாயிருன்ற. ரொம்ப வேலைன்னு போய் ஜல்தி பெட்ல படுத்துக்காத பிரதர். கடவுளை முன்னாடி வை, ரொம்ப பிஸி ஆயிடாத. நல்லா இருக்கும் போது எல்லாரும் இருக்குவாங்க, கொஞ்சம் உடம்புல அடி விழுந்துச்சுன்னு நினச்சிக்க, மெதுவாக ஜீசஸ்ட வர வேண்டிய போ. ஆமென், அல்லேலூயா. He is the same. I am the He. He is the deliverer. He is the Father. He is the Redeemer. He is the protector. He is the everlasting Father. He is the first and He is the last. அவரே ஆல்பாவாகிறார். அவரே யாருன்னா இருக்கிறாங்க அந்த மாதிரி உன்னை பிடிச்ச மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கையை விடாம இருக்கிறாங்களா? எல்லாம் கை கழுவிட்டு சாவுல எப்படி போறாங்களா, அந்த மாதிரி தான் போற ஜனங்க. இந்த மாதிரி ஜனத்துக்காகத்தான் உலகத்துக்கு இவ்வளவு நல்ல கடவுளை விட்டுறாங்க. அற்ப நேர பாவத்துக்கு விட்டுறாங்க, இச்சைகளுக்கு விட்டுறாங்க, காஞ்சாக்கு விட்டுறான், தண்ணிக்கு விட்டுறான், சிகரெட்டுக்கு விட்டுறான், பணத்துக்கு விட்டுறாயா. பணம் போதையா, பணம் போதையா. ஒரு கிறிஸ்தவனை மாத்துறதுக்கு இது ஒன்று போதும், அவன் ஒரிஜினாலிட்டியே தெரிஞ்சிருது. என்ன பேச்சு, என்ன நட, என்ன உட. சும்மா நீங்களே நினச்சிக்க, உங்க முன்னாடி உங்கள் சொந்தக்காரி யாராவது லோவா இருந்தாங்க, கொஞ்சம் காசு போனாலாம் வந்திருந்தோமே, என்னம்மா சேஞ்ச் ஆகிறவங்க சிஸ்டர், அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க, நீங்கள் பாருங்கள், அவங்க நேற்று மாதிரி இருக்கிறாங்களா? இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் அப்படித்தான் ஆவாங்க. இதை தெரிஞ்சுக்கங்க. சத்தியத்தை அறிவீர்கள். என்றைக்குமே இந்த கடவுளை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு நீ எதெல்லாம் மகிமைப்படுத்துறியோ, நீ எதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறியோ, ஒரே நிமிஷத்தில் அப்படியே கண்ணு பிளைண்ட் ஆகிற அளவுக்கு ஆகிடும். இன்னைக்கு கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த உறவு ஏன் போயிடுச்சு தெரியுமா? நீ கேட்ட ஜெபம் உன் கைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அதுதான் ஆண்டவர் பண்ண ஒரே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ கேட்டு வந்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? கொடுத்தாரு பாரு, உன்னை நம்பி கொடுத்தாரு பாரு, உன்னை நம்பி உனக்கு ஒரு உயிர் கொடுத்தாரு பாரு, உன்னை நம்பி உன்னை ஒரு மானவ மரியாதையை காப்பாற்றினா இருப்பாரு. வெளியே போயிடுச்சுன்னா கப்பல் ஏறிட்டுக்கும், எல்லாத்தையும் மூடி உள்ள மறைச்சா இருப்பாரு. இன்னைக்கு தேவ சமூகத்தையே மறக்கிறாங்கய்யா, சர்ச்சையை மறந்துடுறாங்கய்யா, தேவனோட சமூகத்தை இழந்துடுறாங்க, கடவுளே இல்லைன்றத மாதிரி வாழ்ந்து காட்டுறாங்க.
அவங்களாம் யார் தெரியுமா? அவன் உண்மையாக தேவ அன்பை என்ன பண்ணல, ருசிக்கல. அதுக்கு தான் இயேசு சொல்கிறார், என்னை ருசிச்சு பார், நான் தேனியிலும் இனிமையானவன். நீ தூரம் இருந்தேன்னா அவருடைய அருமை யாருன்னு தெரியாதுமா, கிட்ட போய் பார், அவர் யாருன்னு உனக்கு தெரியும். நான் கிட்ட போய் பார்த்து சொல்லிங்கிறேன், இவரை போல் ஒரு கடவுள் இந்த உலகத்தை இல்லவே இல்லை. யாரை வேணும் தான் மிஸ் பண்ணேன், ஆனால் இவரை யாருக்காக என்ன பண்ணிடாத. கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி கடவுள் திரும்பி கிடைக்க மாட்டார் நம்மளுக்கு. இந்த மாதிரி அப்பா கிடைக்க மாட்டார், இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்க மாட்டார், இந்த மாதிரி அண்ணன் தம்பி நமக்கு இயேசு கிடைக்க மாட்டார். பைபிள் சொல்லுது, அவர் யாரா இருக்கிறாரா? தகப்பனாகிறார். இஸ் தி ஆல்பா அண்ட் இஸ் தி ஒமேகா. I am என்னென்ன விஷயத்துல சொல்லிக்கிறார் தெரியுமா? பல இடத்துல சொல்லிக்கிறார், நான் தான் பண்றேன், நான் தான், பயப்படாத, I am with you. தெரியாது, I am with you, கவலைப்படாத, I am with. யாரா சொல்றாங்களா சிஸ்டர்? இந்த மாதிரி சொல்றாங்க, செய்யறாங்களா? அந்த மாதிரி உங்க பிள்ளைங்களெல்லாம் நீங்க கனவோட வளர்க்குறீங்க, பார்த்துக்கிறீங்களா? உன் பிள்ளைங்களை கேட்க, மம்மி நீ என்ன பண்ணுவ, டாடியை நீ பார்த்துக்குவியா, நீ கேட்குவீங்க. சின்னதாக இருக்கும் போது என்ன சொல்லும், மம்மி மம்மி நான் பெருசாகிட்ட பிறகு டாக்டர் ஆகிட்டு உனக்கு என்ன பண்ணுறேன், நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் மம்மி. சொல்லுமா சொல்லாதா? பந்தாமா, பொண்ணா சரி பையனா சரி, பண்ணிக்கிறியாப்பா, பண்றியாப்பா? ஆனால் இவங்களுக்காக தான் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாய் மாதிரி ஒழிக்கிறாங்க. நாய் மாதிரி கடவுளுக்காக ஊழியம் பண்ணனா வர்றதே இல்லை. வந்து வாங்க ஊழியம் பண்ணலன்னா ஏன் தெரியுமா? கடவுளை என்ன பண்ணலவங்களா, நான் டேஸ்ட் பண்ணல, நீ இன்னும் உலகத்தை சரியா பார்க்கலன்னு சொல்றேன். நீ பார்த்துட்டீன்னா நீ ஓடி வர இடம் எதுனா தேவ சமூகம் தான். யார வேணடா என்கிட்ட, எங்க அப்பா ஒருத்தர் போதடான்னு, என் அப்பா ஒருத்தர் போதண்டா. நீ வார்டில் இருந்தீங்கன்னா சொந்தக்காரங்க வருவாங்க, நீ ஐசியூல இருந்தா இயேசு வருவார். எது பவர், வாடா ஐசியூவா? இன்னைக்கு ரொம்ப பேர் வாடை பார்த்து தான் ஒரு கேஜி மூசம்பியில் மங்கி போயிடறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனாமா நம்ம ஆபத்தில், பைபிள் சொல்லுது, ஆபத்தில் யாரை பார்த்து நோக்கி கூடுன்றாரு? வராங்களாமா? ஆபத்துனா முன்னாடி வச்ச காலை மாற்றம் எப்படி போறாங்க? ஒன்னையிலே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருங்களேன், நல்லா வாழ்துன்னு வாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டப்பா நீ உன் ஒய்ஃப்க்கு, எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? எப்படி பண்ணிடுறாங்க? நீ பண்ண நல்ல காரியத்தெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொட்டிடுறாங்க. அங்கேயே ஒரு ஊரில், எந்த ஊருன்னு தெரில, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ட்ரம்மில் வெட்டிட்டு, ப்ளூ கலர் ட்ரம்மில் வச்சுட்டுக்கிறாங்கம்மா. யார? ஹஸ்பண்டு. கல்யாணம் ஆகிட்டு யாரோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் என்ன பண்ணிக்குது, ட்ரம்மு. லவ் மேரேஜா? இன்னொருத்தர் என்ன போட்டுக்கிறான், லவ் பண்ணினா ட்ரம்மு, அரேஞ்ச் பண்ணினா உனக்கு சொம்புன்னு போட்டுக்கிறான். சத்தியத்தா அது தெரியல நினச்சிக்க. இதர் ஒன்று நீ ட்ரம்மு, இதர் ஒன்று சொம்பு தாடி. நல்லா வாழ்மா, கடவுளுக்காக வாழ்ந்து உனக்கு ஹார்ட் பீட் கொடுத்தாரு பார், நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி அவருக்கு எதனா செஞ்சுட்டு உன்னுடைய ஆசைகளை பார். நீ சரிப்பா, கொஞ்சம் மூஞ்சிலையோ ஏதோ உடம்புல ஏதோ வியாதி வந்துச்சுன்னா எந்த பொண்ணு உன்னை செலக்ட் பண்ணாது. ஆனால் நீ வியாதியாக்கும் போதே ஒருத்தர் செலக்ட் பண்ணாரு. இது பவர். நீ ஒரு குடிகாரனா இருந்தா இன்னும் உன் கல்யாணமே கட்டிக்க மாட்டார், யாரும் உன்னை கட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவனை குடியிலேருந்து, பாவத்திலேருந்து, வேசித்தனத்தை, விபச்சாரத்தை யார் எடுத்துன்னு வந்தது? தேவன். அந்த கடவுள், அந்த கடவுள் மாற்றம் இன்னைக்கு இல்லைன்னா உன்னை யாரும் செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு ஏதோ ரோட்டில் விழுந்து போகிற ஒரு நாய் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கூட இருந்துக்கும். ஆனால் நம்ம அன்னைக்கு பார்த்தா அந்த ஆண்டவர் இனி வரைக்கும் போய் பாரு. ஒருவேளை உன்னை ஆண்டவரை பார்க்குறது டெய்லியாக இருந்தால் போய் பாரு, கண்டிப்பாக இல் பி த சேம். மாறிக்க மாட்டார் அவர். நான் பார்த்த வரைக்கும் எங்கள் அப்பா இன்னி வரைக்கும் மாறலையா? எல்லாரும் மாறிக்கிறது பார்த்துக்கிற. நீ கிட்ட போக 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 என் வாழ்க்கையை எல்லாமே மாற்றுவார். இந்த சர்ச்சுக்கு நான் உள்ளே வரும்போது பிரதர், நீங்கள் இல்லை, அங்கே 2 பூசணிக்காய் இருந்துச்சு, அந்த வாட்சிக்கிட்ட ஒரு பூசணிக்காய் இருந்துச்சு, இங்கெல்லாம் கேபின் இருந்துச்சு, எல்லாம் கேபின், ரவுண்டு டேபிள், ரவுண்டு டேபிள், ரவுண்டு டேபிள்.
இது இங்கே ஒரு கேபின், இங்கே ஒரு எஸ்டடி பூத்து மாதிரி இருந்துச்சு. நான் இப்படி உள்ளே வரும்போது எல்லாம் பார்த்தேன். ஆனால் நான் உள்ளே வந்த பிறகு ஒன்றொன்னா சேஞ்ச் ஆச்சு. என்னாச்சு? ஒன்றொன்னா சேஞ்ச் ஆச்சு. இங்கே பாட்டிலுங்கெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஓனர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ வந்த தொட்டு தான் இந்த பில்டிங் என்னவாகுதுன்றாரு, ஆசீர்வாதமாக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறார் ஓனரு, நீங்கள் இங்கே இருங்கன்றார். உனக்கு கூட இன்னைக்கு இயேசு வாழ்க்கையில் வந்து சுத்தமாக்குது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீ அந்த ஓனரை போல தான் பேசுவ. என்றைக்குமே நீ என் கூட இருப்பா, என்னை விட்டு மாற்ற நீ போயிடாதப்பா. நான் டெய்லி ஜோம் பண்ணுறது அதுதான். ஆண்டவரே, அண்ணனா வரனா வராத போட்டோம்பா, நீ நாட்டை மாற்றம் பிரியக்கூடாதுப்பா. நம்ம 2 பேரும் யாரும் பிரிச்சுவே கூடாதுப்பா. நம்மளை யாருன்னா பிரிக்கிற மாதிரி இந்த தயவு சேர்ந்து அவங்கள என்னை விட்டு என்ன பண்ணிடுப்பா, எடுத்துடுப்பா. எனக்கு நீ வேணாம் ராஜா, எனக்கு நீ வேணாம்ப்பா. என்னை இவ்வளோ அழகாக வச்சுக்கிறது என் கடவுள் தாயா. அவரை நான் வைக்காம என் சொந்தக்காரை வைக்க வேணாம். அவனா நார்மலாக பேசி அனுப்பிச்சான். என்கிட்ட வந்தால் பாயசத்தில் விஷ கழி சாவ வச்சுட்டு அனுப்பிடுவேன். அப்படியே ஏஞ்சி வெளியே போகணும். நான் நல்லா அந்த மாதிரி இல்லை பிரதர், நான் ஒரு மாதிரி பைத்தக்காரன். நீ நினைக்கிற மாதிரி பாஸ்டர் நான் கூட இல்லை. நான் என்றைக்குமே சொல்கிறேன் பாரு, என் குடும்பத்தை கூட நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதில்ல. என் கடவுள்னு வந்துடுச்சுன்னா சேலஞ்ச் பண்ணிடுறாத. and I love him so much, he loved me so much. You don't know how we loved, man. என்னை லவ் பண்ண விதம் நீங்களாம் பார்க்கல, நான் பார்த்தேன். தனிமையில பார்த்துக்கிறேன் ஆண்டவர் என்னை காதலிக்கிறது. பார் உள்ள இருக்கும் போதே ஆண்டவர் என்னை தேடி வந்துக்கிறார். என் வேதனையை தீக்க என் கர்த்தர் வந்தாருயா. அவருக்காக வாழ்றதை விட்டு சும்மா இப்போ வந்து ஃபங்க்ஷனில் கை தட்டிட்டு பிரியாணி சாப்பிட்டு கபாபுகம் மார்க்ஸ் போட்டு போவேன். சொல்லுங்கள், உங்கள் கல்யாணத்துலலாம் நீங்கள் எவ்வளோ கிராண்டாக நீங்கள் கல்யாணம் கட்டுறீங்க. உங்கள் சொந்தக்காரெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து வாங்குறீங்க. ஃபங்க்ஷனுக்கு வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைக்கு வராங்களா பாரு, வராங்களா? இன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தை பார்த்துட்டு நீ கல்யாணம் கட்டிக்குவே. ஆனால் பிரச்சனை வரும்போது உன் கர்த்தர் தான் வேணும். அதுக்கு தான் உன் கல்யாணத்தை கூட கர்த்தரை வையின்றேன். கர்த்தர் இல்லாத கல்யாணம் வேஸ்ட், கர்த்தர் இல்லாத வீடு வேஸ்ட், கர்த்தர் இல்லாத காரு. ஒரு ஃபுட்பால் பிளேயர் போய் செத்தானே, யார் பேர்? நான் நல்ல ஒரு போர்ச்சுகல் பிளேயரு, ஜோட்டா யாரோ ஒரு ஃபுட்பால் பிளேயரு பாருங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். அவனுடைய லட்சியமான காரை என்ன பண்ணிச்சவன, நீ ஏதோ ரொம்ப விரும்பு அது கூட என்ன பண்ணிடுவோன்னு சாவடிச்சிடும். கபடி பிளேயர், நாயினா ரொம்ப இஷ்டமா, மோரியில் போய் நாய் எடுத்தாரா, அந்த நாய் அன்எக்ஸ்பெக்டடாக அவரை கட்சிச்சான். ரேபிஸ் ஃபார்ம் ஆகிட்டு 3 months. அவர் சாவர வீடியோ நீ போய் பாரு. இதெல்லாம் உனக்கு அலாரம். நீ எதெல்லாம் ரொம்ப நேசிக்கிறியோ, very soon you will also be into rabies. Be very careful. If you love more than God, whatever you love, it is rabies for you. ஜீசஸ்ட்ட பேசுகிற மாதிரி ஃபோனில் யார்கிட்ட பேசுகிற? அப்புறம் நீ கூட என்ன ஆகிட்டுக்கிற இப்போ? ஆனால் வெளியே வந்தால் என்ன பண்ணுறோம், நம்மளாம் அப்படியே ஒரு தோற்றத்தை மாற்றிக்கிறோம். நானும் ஒரு கிறிஸ்தவ, நானும் இவரை லவ் பண்ணுற மாதிரி. ஆனால் கடவுள் பார்த்துங்கிறார்ல, யார் கண்ணில்னா மூடிடலாம், கடவுள் கண்ணை மூட முடியாது. வெறியா வாழுங்கம்மா, வெறி புச்சுனா வாழு, கடவுளுக்காக வெறியா வாழுன்ற. பணத்துக்காகலாம் சேஞ்ச் ஆகாத, பையனோ பொண்ணுக்காகலாம் சேஞ்ச் ஆகாதம்மா. வீடு வந்தா சேஞ்ச் ஆகாத, உனக்கு புள்ள பிறந்தா சேஞ்ச் ஆகாத. உங்கள் பிள்ளைக்கும் தெரியட்டும், எங்கள் அப்பாவுக்கு யார் ரொம்ப இஷ்டம்னா இயேசுவை தவிர இந்த உலகத்துக்கு வேறு எதுவுமே இஷ்டம் இல்லை. அவன் அல்லேலூயா. என் ஒய்ஃப்ட்ட நான் தான் சொல்லியிருந்தேன், பாப்பாவை பார்த்து பேசியிருந்தேன், மகோ நீ எப்போ சேஞ்ச் ஆவேன்னு கேட்டேன். எங்கள் ஒய்ஃப், வாட் கொஸ்டின் யூ ஆர் ஆஸ்கிங்? நோடா, ஷி வில் சேஞ்ச். தட் இஸ் வாட் பைபிள் சேஸ். நோ, இதை நம்மளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணோம், இல்லை அதாவே என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். என் ஒய்ஃப் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு அந்த வார்த்தை கேட்டு. பட் தட் இஸ் ட்ரூத். அதுதான் உண்மை. அம்மாங்களை என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு பிள்ளைங்களா, அம்மாவே அடிக்க வராங்களாம்மா? ஏய், சில அம்மாங்களை அடிச்சுக்கிறான். எப்படிங்கிறாங்க பார்த்தியா? நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க யாருன்னா அடிக்க போறியா, ரேபீஸ் வரும் உனக்கு, உஷாராயிரு.
கை தூக்குன, நான் ப்ரேயர் அடிக்கிறேங்க, கையே ஒர்க் ஆகக்கூடாது உனக்கு. ஏன்னா இட் இஸ் நாட் குட். நோ. எப்படிமா உங்கள் பிள்ளைங்க கூட சேஞ்ச் ஆகுறாங்க? இப்போ ஆகுறாங்களா ஆகுறதுல நல்லா வாய்த்தோடு சத்தமாக சொல்லுங்கம்மா. அனிஸ்திஷியா போட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் சைலண்ட் ஆகிறீங்க. ஆகுறாங்களா ஆகுறது இல்லையா? பேச வந்து இந்த எப்படிமா பேசுகிறாங்க ஜாக்கோ இல்லை? எப்படியாவது உன் மனசாப்போ சே என்னடா டெய், இதுக்காக இவ்வளோ நாள் நான் ஓடிந்தேன், இதுக்காடா எல்லாத்தையும் சுமந்து ஓடிந்தேன். நீங்கள் துணி நல்லா இல்லை கூட உன் புள்ளிக்கு நல்ல துணி வாங்கி போட்டுக்கோமா நீ. ஆமாம்மா, ஒரு அம்மா நியூஸில் அழுகுறாங்க, வாமோகோ இப்போ கூட ஒன்றாவில் வீட்டுக்கு வந்துடுமோகோ, டேடி சொல்கிறார் வாமா நான் பார்த்துக்கிறேன் உன்னை நல்லா பார்த்துக்க, வேண்டாமா இந்த பையன் உனக்கு கடையினா அந்த பையன் பின்னாடி போய் நிற்கிது. நின்றுட்டு சொல்லுது, சார் என்னை கூட்டின்னு போனால் சாவாச்சிடுவாங்க. வேண்டாம் சார். யார்? அம்மா அப்பா சாவாச்சிடுவாங்க. சில பொண்ணுங்க சொல்லி வீட்டில் நரகம் மதிக்குது, அதுக்கு தான் அந்த பையனை நான் கல்யாணம் கட்டி போ பரலோகத்துக்கு போ. உன்னை யாரும் வேணான்னு எது நரகம் எது பரலோகம்னு போன பிறகு தானே தெரியும். எங்கள் வீட்டில் எனக்கு அன்பே காட்ட மாட்டேங்கிறாங்க, அதனால யாரோ பொறுக்கிக்கிட்ட போய் நான் அன்பு பார்த்தேன். போம்மா மகளே நீ போ. நான் சொல்கிறேன் கடவுளை நீ பார்க்கல, ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை நீ சரியாக பார்க்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? கடவுள்கிட்ட கூட நீ என்ன பண்ணிங்கிற, கேம் விளையாடிங்கிறியா விளையாடலையா? மனுஷனுக்கே கேம் விளையாடுறீன்னா கடவுளுக்கு நீ எவ்வளோ கேம் விளையாடுவா? அப்போ அதனால தான் சொல்கிறேன், இஃப் யூ லவ் காட் யூ வில் ஃபாலோ வாட் காட் சேஸ். God does not want people who believe God. He wants the people who follow God. எல்லாரும் நம்புகிறாங்க கடவுளுக்கு இதுன்ட்டு, ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம சத்தியத்தை என்ன தரமா சொல்லுது, யூ ஷுட் ஃபாலோ. அவருடைய புள்ளியாமா நான் என்ன தரமா பண்ணோம், யூ ஷுட் ஃபாலோ. இதில் வர டேஸ்ட்டே வேறு டேஸ்ட் பிரதர். நான் பாவக்காய் சாப்பிட்றது இல்லை, ஆனால் பாவக்காய் சாப்பிட 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 என்ன தரமாகுது, டேஸ்ட் ஆகுது எனக்கு. இப்போது இன்னைக்கு கூட சத்தியம் பார்க்கறது உனக்கு கஷ்டமாக தெரியும், போக 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 இதில் வர டேஸ்ட்டே வேறு எதுலேயுமே இல்லாத இடம். இன்னைக்கு கடவுள்கிட்ட போக 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 பாரு எப்படி சேஞ்ச் ஆகிக்குது இந்த இடம். அந்த மாதிரி உன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இப்படி தாயா வந்தாரியா இயேசு என் வாழ்க்கையில். உள்ளே வரும்போது குப்பையாக இருந்தையா, டஸ்ட் அடிச்சுன்னு இருந்தையா, வேலை இல்லை, பணம் இல்லை, அழகு இல்லை, ஒன்றுமே இல்லாத இருந்தையா. அவர் வந்தாரியா, அப்படி எங்கேயோ போய்கிறாரு, என்னை பார்த்துட்டு இப்படி வந்துக்கிறாரு, வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாரியா. எப்படியா நான் அவரை மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? நன்றி ஆகணும் ஆண்டவருக்கு என்றைக்குமே. எப்படி தெரியுமா, நன்றி ஆகணும். ஆனால் நாய்ங்கள்கிட்ட நான் பார்த்துக்கிறேம்மா, அதுக்கு தான் எனக்கு நாயை கூட தப்பாக சொல்ல முடியல. நாய்ங்களாம் ரொம்ப நன்றிப்பா, அதை நீ அடிச்சிட்டினா கூட ஒரு 10 நிமிஷம் போய் கத்திடுவோம் கணிக்கும், வாங்கன்னா ஓடி வந்துடும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. எனக்கு சொன்ன பார்த்தியா, கோமா பேசின பார்த்தியா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேனா, நீ எனக்கு என் புள்ளியே இல்லைன்னு அம்மா சொல்லும், புள்ள நீ எனக்கு அம்மாவே இல்லைன்ட்டு. அண்ணன் தம்பிங்க இனியும் வீட்டு வாசலில் என்ன பண்ணுறதில்ல, நான் காலே வைக்கிறது இல்லைன்னு. வேண்டா கை வச்சிடும் போதுன்ற. எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர், ஐ எம் ஹீ. கடவுள் என்னைக்குமே சேம். இன்னைக்கு நீ அப்படி இருக்கிறியா? நீங்கள் அப்படி இருக்கிறீங்களாம்மா? இருக்குவீங்களா? இல்லைன்னா இதுக்கு நல்ல வாய்ப்பு. சத்தியம் வராத வரைக்கும் உனக்கு சான்ஸு, சத்தியம் வந்துட்ட பிறகு உனக்கு என்ன இல்லை, சான்ஸ் இல்லை. அறியாத செய்த பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடுறார், மனுஷராரு. தெரிஞ்சு செய்த பாவத்துக்கு கூலி தந்தே தருவார். இப்போ தெரிஞ்சிச்சு இல்லை, சேஞ்ச் ஆகிடுங்க. ஏன்னா சேஞ்ச் ஆகிற உலகத்துக்கு நம்ம எப்பவுமே கரெக்டாகணும், நம்ம இன்றைக்குமே உறுதியாகணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை மாறாத என்னென்ன விஷயத்தில், என்னப்பா வாட்சில் இருக்கிற அந்த செல் எடுத்துருப்பா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. பைபிள் சொல்லுது, எக்ஸோடஸில் சொல்கிறாரு ஐ ஆம் ஊ ஐ ஆம். பைபிளில் ஆபிரகாம் சொல்கிறாரு ஐ ஆம் என்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஐ ஆம் யுவர் ஃபாதர் என்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஐ ஆம் த வேன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஐ ஆம் த ட்ரூத்ன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஐ ஆம் யுவர் லைஃப்ன்றாரு. ஐ ஆம் த ரெசரக்ஷன்ன்றாரு. ஐ ஆம் த வைன்ன்றாரு.
ஐ எம் வித் யூன்றாரு. இது ரொம்ப நல்ல வார்த்தை. ஐ எம் வித் யூ. எப்பவுமே நான் என்ன பண்றேன், உன் கூட இருக்கிறாங்களாம்மா? யாரும் இருக்க முடியாதுமா. இந்த கேரண்டி யாரையா தர முடியும்? யாரும் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. நானும் பார்த்தேன், அண்ணாவை கூட கேட்குவேன், நீ ஒரு மேரேஜ் பண்ணி நான் நல்லா இருக்கும்ல, நீ ரொம்ப ஒண்டியா ஃபீல் பண்றீங்க இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்றாரு, இல்லப்பா என்கிட்ட கடவுள் இருந்த போல என் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையா அன்பெல்லாம் ரசித்துட்டேனாப்பா, நான் சொல்றேன் பாரு, மென்டலாக மாறிடுவேன். என்னை அப்படித்தான் மாற்றின்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன், ஆண்டவரை எனக்கு இவ்வளோ ஜல்லி இந்த உலகத்தை பற்றி இவ்வளோ ஜல்லி கற்றுக் கொடுத்துட்டேன். அப்போ என்னை பார்த்து சொன்னார், இந்த உலகத்துலேருந்து உன்னை பிரிச்சுங்கிறடானார். அதுக்கு தான் எனக்கு உங்கள் உலகம் மேலே அவ்வளோ ஆசையாக வர மாட்டேங்குது. நல்லா ஷர்ட்டு பேண்டெல்லாம் போடுறேன், இதெல்லாம் என்னத்துனா சும்மா ஒரு டெமோ பீஸ் மாதிரி. இந்த டெட் பாடி வீலுக்கு எப்படி நல்ல வெள்ளை துணி போட்டு பேக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு க்ரீன் துணி போட்டு பேக் பண்ணிக்கிறாரு. நான் ஆல்ரெடி அந்த உலகத்துக்கு என்ன ஆகிட்டுக்கிறேன் தெரியுமா? செத்துட்டுக்கிறேன். ஏன்னா சும்மா மாறுறேன் இந்த உலகத்துக்கு. ஆனால் நான் சும்மா இப்படி தலைக்கு எடுத்துக்கணும். சேஞ்ச் ஆகிறாங்களா சேஞ்ச் ஆகட்டும், போகிறாங்களா போட்டோம், இருக்கிறவங்க இருக்கட்டும், இல்லாத நோ ப்ராப்ளம். எனக்குள்ள எப்பவுமே இருக்கிறத கடவுள் போதும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ பயப்படாத, என்ன பண்ற, நான் உன் கூட இருக்கிறேன்ற. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் சொல்றாரு, ஐ எம் யுவர் ஸ்ட்ரென்த்ன்றார். நான் உனக்கு வேணா இருக்கிறாங்களா பிரதர்? இருக்கிறாங்களா? பைபிள் சொல்லுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒன்னா. சொல்லுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒன். நிற்கிறாங்களா? ஒய்ஃப் உங்கள் வீக்னஸில் நிற்கிறாங்களா? ஒன்றும் இல்லை, நீ தப்பு பண்ணினா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுது. ஏதாவது ஒரு தப்புன்னா டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. வாண்டா விடு, உனக்கு என்ன நல்லா, எனக்கு இப்போ சரியான ஆஃபருங்க விட்டுக்கிறாங்க. என்னென்ன ஆஃபர் விட்டுருங்க தெரியுமா? கல்யாணம் ஆகிட்டு நீ யார் கூட நான் வாழலாம். இன்னொன்று சொல்கிறாரு, இன்னொரு ஊரில் இருக்குது பார்ட்டிக்கு தான் ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு போனால் அவங்க பொஞ்சாச்சு அவங்க புருஷன் வரணுமா, அவங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா பார்ட்டியில். எனக்கு உங்கள் ஒய்ஃப் பிடிச்சிக்குதுன்னா நீ என் கூட வந்துடலாம். இன்னொன்றுக்குது லிவ் இன், தெரியும் வரமாட்டேங்குது பாரு, லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா வாழலாமா, பிடிச்சிருந்தா இருக்கலாமா, பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம், விட்டு. இப்போ இருந்து வந்துக்கிறலாம் பிரதர், நல்லாகுது. அது யாரும் எடுத்துன்னு வந்தா பாரு, அவன் பொண்டாட்டி அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ அவனுக்கு ஒரிஜினல் லா என்னான்ட்டு தெரிஞ்சிடும். வருது ஆண்டுகிட்ட கேட்குறேன், எனக்கு பாம்பும் கட்டுப்பா, இந்தியாவே கூப்பிடுப்பா, ஒரே வாட்டி இவங்களெல்லாம் அப்படியே எடுத்துன்னு போயிடுறப்பா இவங்கள. ஏன்னா இவங்க இருந்தால் தானே டேஞ்சரு, எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு ஒரு 2 பேரை விட்டுட்டு போயிடலாம். என்னென்ன லாயா கர்ம பூச்சல்லாம், பையனுக்கு கட்டிக்க வந்துறான். இப்போ ரூல்ஸுங்க வந்துக்குது, கவர்மெண்ட்டு கூட என்ன இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வரும், தாத்தா கூட என்ன பண்ணிக்கலாம், ஆயாங்க கூட என்ன பண்ணலாம். இன்னொன்று அல்டிமேட்டாக கூட யோசிக்குவா, டெட் பாடி கூட கல்யாணம் கட்டிக்கலாம். ஆமாம், பொல்லாத உலகம், நம்ப என்ன ஆகிடாத, மோசமாக போவாத. முஞ்சா செய், முடியலன்னா ஆண்டவர் கையில் விட்டு போய் நேருன்ற. ஆண்டவர் பிள்ளைங்கள அவ்வளோத்தான், முஞ்சா செய்வேன், முடியலையா கர்த்தருக்கே பிடிக்கலன்னு அர்த்தம், அதுக்கு தான் செய்யாமல் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அத்தாக்கி, ஆண்டவர் பெரிய சர்ச் வேணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரில, முஞ்சா கொடு, வேணும்னா கொடு, எல்லாம் விடு, ஃப்ரீயாகிறேன். 100 பேர் கம்மி டென்ஷன், 1000 பேர்னா ஜாஸ்தி டென்ஷன். இப்போ டென்ஷன் கம்மியாகுது நமக்கு. சர்ச்சை விட்டு 4 பேர் போகிறாங்களா, பிபி கம்மியாகிங்குது எனக்கு. காரணம் என்னன்னா டென்ஷன் கம்மியாகுது. ஏன்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி என்ன இருக்கிறார் டாக்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பாரு, டாக்டர் வந்தது யாருன்னா ஆப்ரேஷன் லஞ்சுக்கு போயிருக்கேன்னு சொல்லிப்பான்வார். காரணம் என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணி போட்டிங்கில் எடுத்து டெட் பாடியை பார்த்து என்ன ஆகிட்டுக்கிறாரு, இவரே ஒரு உலகத்துக்கு போயிட்டுக்கிறார். போலீஸ்காரங்களை பாருங்க, யார் வந்தாலும் என்ன தரமா கேட்க, ஏனோ நிதேனோ மாமலே ஏன் இந்த, ஏன்னா அவன் என்னைக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டானோ அந்த மாதிரி தான் நானும் ஆகிட்டுக்கிறேன். இப்போ எது உண்மை எது போயின்னே தெரியல. அதோட இது என்ன போனாங்கன்னா கூட எனக்கு என்னது விடுப்பா, நம்மளுக்கு வந்தால் கேன்சர், அவங்க எடுத்துன்னு போயிட்டு ஏதோ டியூமர் ரெடி பண்ணுறாங்க போட்டோம். அப்படின்னா எனக்கு லாபம் இல்லை, எனக்கு நஷ்டம் இல்லை, அவங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு நல்லா லாபம் தான். ஆமாம், அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், சில காரியங்களை சொல்லிடுறேன். ஐ எம் த லைட் நிற்கிறார். என்னது? ஐ எம் த லைட், நானே உனக்கு ஒளியாக இருக்கு. நம்ம இருளான வாழ்க்கையில் என்னவா வந்தாரா?
இன்னைக்கு பார்த்துக்கிறீங்களா? உன் மூஞ்செல்லாம் போய் பாருங்க. பிரதாப் மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குது, எவ்வளோ அழகா. அதெல்லாம் அந்த பூஷ்ணிகா மாதிரி அப்படியே இருக்குது. பழைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது பிரதாப், நான் காட்டுறேன் வேணா, நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அது ஒரு பாருங்க அப்படியே பொம்பளி மாஸ் மாதிரி இருக்கிறேன். யார் வளர்த்தது? என்னை பெற்று வளர்த்தது இயேசு. அவங்க மம்மி துபாயில் இருக்கிறாங்க, அவங்க டேடி ஃபாரின்ல இருக்கிறாரு, ஆனால் ஜீசஸ் தான் வளர்த்தது. நமக்கு என்ன கூட அவ்வளோதான். என்ன ஃபேமிலி இருந்தாங்க, ஆனால் என்னை வளர்த்துருந்து எங்கே தெரியுமா? நான் வனாந்திரத்தில் இருந்தேன். என் வாழ்க்கை அங்கே எனக்கு தண்ணியை கொடுத்து எனக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றின வந்தானா. அப்போ நான் எப்படி பிரதர் மறக்குவேன்? லாஜிக்காக பேசுங்க. ஒன்றுமே இல்லாத போது உனக்கு தோல் தூக்கி எத்தாரையா, எப்படியா விடுவேன் நான் அவரெல்லாம்? நன்றி இல்லாதவங்க தான் விடுவாங்க. நன்றி உள்ளவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னை சாவை கூட அடிச்சிடு, ஆனால் உன்னை விட்டு என்ன பண்ணாது என்ன, இப்படி தான் கேட்குவான். லேலுயா லேலுயா. பைபிள் சொல்லுது ஐ எம் த டோரா. யாரா இருக்கிறாரா? கது பார்த்துக்கிறியா? நீ கடவுள்கிட்ட வந்த பிறகு கதவுங்க திறக்கிறது பார்த்துக்கிறீங்களா? ஆகிதா? மெல்வின் அண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு எவ்வளோ க்யூட்டாக வந்துக்கிறாங்க, பியூட்டிஃபுல் கப்பல்ஸ். மெல்வின் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் எங்கே உக்கானிங்கிறியோ அங்கே தான் நான் சொன்னேன். ஞாபகம் கதை மெல்வின். நான் மெல்வினுக்கு அவங்க ஒய்ஃப்காக ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் இந்த சர்ச்சில் என்ன காட்டினார்னா, அவங்க 2 பேரும் இப்போ எங்கே உக்கானிங்கிறாங்க அதே இடத்துல ஃபஸ்ட்டு மெல்வின் இருந்தார், அவங்க ஒய்ஃப் இல்லாத இருந்தாங்க, அவங்க வீட்டில் இருந்தாங்க. இப்போது கடவுள் முன்னாடி காட்டினாரு. இப்போ பாரு, இஸ் த டோர். இது ஒண்ணு இல்லை, இன்னும் பல கதவுகளை கர்த்தர் திறக்குவார் உனக்கு. நீ வந்தா கதவு சாத்தின்னு உள்ள இருந்து உக்கானு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறியா? அவங்க டோர் இல்லை, கபோர்டுங்க அதுங்கெல்லாம். ஒரு வாட்டி வீட்டில் ஒரு ஃபன் ஆயிடுச்சு. ஒருத்தர் மாட்டிக்கினார் என்கிட்ட, உள்ளே போய் ஒழிஞ்சுன்னுக்கிறாரு. அவங்க அப்பா வந்து காட்டி கொடுத்துட்டாரு. இப்போ தானேப்பா உள்ளே இருந்தா, சப்பல் இருக்குது, வண்டி இருக்குது, மாப்பிள்ளையே காலம். நம்மளுக்கே தெரியும் இல்லையா? ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை மறிக்கிறதுல எடுத்து காட்டிடுறாரு. கேட்குறேன், வாண்டாப்பா காட்டாதப்பான்னு. இல்லை நீ கொஞ்சம் பாரு, நீ ரொம்ப நம்பிடுற இவங்களெல்லாம் பார்த்துக்கோன்னுவார். ஏன்னா நீ என்ன மாற்றத்தான் நம்புன்னுவார். நான் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோன்னு இமீடியட்டாக காட்டுவார் ஒரிஜினல். இல்லை இல்லை என்ன தான் நீ நம்பணும், ஏன்னா அவர் தான் எனக்கு கதவு. எல்லா கதவை மூடிட்டுச்சு பிரதர் எனக்கு. நான் சொல்லிட்டேன், என் லைஃப்பில் ஒரு கதவு கூட எனக்கு திறக்கல. ட்ரை பண்ண பிஸ்னஸில் பண்ண, வாழ்க்கையில் முன்னேறணும்னு பண்ண, எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணையா, ஒரு கதவு கூட என் வாழ்க்கையில் திறக்கல. என்னைக்கு இந்த ராஜா வந்தாரோ பார்க்காத கதவெல்லாம் திறக்குதியா. 30-40 பேர் உக்காந்து காத்துங்கிறாங்க. யாருக்காக? எனக்காக காத்துங்கிறாங்க. ஒரு காலத்தில் யாருன்னா வந்து என்னை காப்பாற்றுவாங்களான்னு காத்துன்னு இருந்தேன். என்னையும் காப்பாத்தினார். என் மூலியமா நீ அநேக பேர் எப்படி தொற்கிறார் பார்த்தியா கதவு. இவர் எப்படியா நான் கதவுக்கு வெளியே வச்சுட்டு சொந்தக்கார உள்ள வைக்கவேனா நான்? நீங்க வைக்கிறீங்களா? வருது கபோர்டு உனக்கு. ஒரிஜினல் தெரிஞ்ச பிறகு வருவேன், மெதுவா வருவேன். அப்போ தெரிஞ்சுக்கோமா, ஏமாந்து போயிடாத ராஜா. கையெடுத்து கும்பிட்றவங்களெல்லாம் ஏமாந்து போவாத. நான் ரொம்ப நாள் முட்டாள் ஆகிட்டு தான் இதெல்லாம் கற்றுக்கினேன். எல்லாம் ரொம்ப பாக்கியவான். இப்போவே ஆண்டவர் இந்த சத்தியத்தை கொடுத்துட்றாருன்னா, அப்போனா இன்னும் கொஞ்சம் நாளில் உன்னை ஒரு ஊழியக்காரச்சியாக கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு இந்த உலகம் நம்மளை நேசிக்காது. முதல் லேண்ட்மார்க்கே அதுதான் நம்மளுக்கு. அவர் நம்மளுக்கு என்னவாகிறாரா? ஒளியாகிறார். நம்மளுக்கு யாராகிறாரா? கதவாகிறாரா? அவர் யாராகிறாரா? நம்மளுக்கு நல்ல மேய்ப்பனாகிறாரா? சொல்லுங்க. ஐ எம் a good shepherd என்றாரு. ஐ எம் தி ஆல்ஃபா என்றாரு. நானே உன் பாவத்தை மன்னிச்சேன்றார். யாராவது மன்னிக்குவாங்களா? ஒன்னில் நீங்கள் தப்பு பண்ண இதுக்கு எனக்காக நீ ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு கேளுங்க. அண்ணா என்ன தப்பு பண்ணீங்கன்னா எனக்காக நீ என்ன பண்ணுறியா? ஜெயிலுக்கு போங்க. நான் ஜெயிலுக்கு போகிறதா? எனக்கு புள்ள குட்டி கேட்குறாங்கப்பா. இல்லையாம்மா, கரெக்டாக இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு வியாதி வாண்டி கிட்னி ப்ராப்ளம் ஆகிடுக்குதுமா, உங்கள் பிள்ளைகிட்ட போயிடுச்சுமா, ஒரு 2 வச்சுன்னுக்கிறிய உன் குடும்பம்னு கேளு. மம்மி உனக்கு வயசு ஆயிடுச்சு மம்மி, நான் வாழ போகிறேன், நான் இன்னும் எனக்கு என்ன ஆகலை, கல்யாணம் கூட ஆகலைன்னுவாங்க. வாண்டாமா சிஸ்டர்ஸ் ப்ளீஸ், பிரதர்ஸ் ப்ளீஸ்,
கடவுளை நம்பு. கடவுளை நம்பினா உனக்கு என்ன மாதிரி பிள்ளைய தருவார் தெரியுமா ஆண்டவர்? அவரே ரெடி பண்ணுவார் உன் பிள்ளைய. அவர் எப்படி தருவார் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத இந்த புள்ளைய இம்மீடியட்டாக உன் பக்கத்து திருப்ப வைக்குவார். எங்கேயோ ஒரு மாதிரி நேஸ்டி ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அப்படியே இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ண வைக்குவார். டீவியேஷன். கடவுளுக்கு உண்மையாக இருக்க வைக்குவார். நெக்ஸ்ட்டு உன்னை தாங்க வைக்குவார், உன் குடும்பம். அதுதான் கடவுளுடைய பவர். அதுக்கு தான் கடவுளுக்கு மொதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு உங்களை அப்பா சொல்லுவேன். ஐ எம் த குட் ஷெப்பர்டா. என்ன சொல்கிறாரு? நல்லா சொல்லுங்க. ஐ ஹாவ் சோசன் யூனிக்கிறாரு. சொல்லுங்க. நம்ம கடவுள்கிட்ட போல, கடவுள் நம்மள்கிட்ட வந்தார். நம்ம பேர் சொல்கிறாங்க நான் கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணுறேன்றாரு. கடவுள் வந்த தொட்டா நீயே கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுற. நான் கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறேன். நம்ம கடவுளுக்கு ஊழியம் பண்ணல, நமக்குள்ளே வந்த கடவுள் நம்ம மூலியமாக ஊழியம் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. I the Lord, the first and last. Oh, beautiful. I will carry you. I will save you. I am the one who comforts you. என்ன பண்றாரா? கம்ஃபர்ட்ஸ். கம்ஃபர்ட்ஸ்னா என்ன தெரியுமா? ஆறுதல். பண்றாங்களா? யாருன்னா ஆறுதல் பண்றாங்களாமா? இவரை மாதிரி ஆறுதல் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லாமா? எவ்வளவு பேர் அந்த அன்பை ருசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. யாரும் நம்மளுக்கு அதை தட்டி தோல் கொடுத்து தூக்கிக்க மாட்டாங்க. ஆனால் வருவார் பார் அந்த டைமில் நம்மளுக்காகவே. அதில் தான் இவர் சூப்பர் ஹீரோ. நம்ம ஹீரோ கரெக்டாக வருவார். இல்லை போய் என் பிள்ளைக்கு தாங்காது, இதுக்கு மேலே என்ன பண்ணுற? வெரி குட் ஜோஷ்வா, காட் பிளஸ் யூ, ஐ வில் கம்ஃபோர்ட் யூ. என்ன வந்துக்கிறார் பிரதர். நான் நல்லா இருக்கும் போது வந்து என்னை கம்ஃபோர்ட் பண்ணல, நான் ஒஞ்சி போன போது தான் இயேசு என்னை கம்ஃபோர்ட் பண்ண வந்தேன். வருவாங்களா? நீங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணிடுங்களே, உங்களை அப்படியே என்ன பண்ணிடுறாங்க ஜனங்க? அப்படியே மூலையில் வச்சிடுவாங்க, கார்னர் பண்ணிடுவாங்க அப்படியே. ஏன்னா இவங்களாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். ஆனால் தேவனுடைய நல்ல கேரக்டர், தேவனுடைய நல்ல குணம் வச்சுன்னுக்கிறவங்க என்றைக்குமே யாரையுமே கார்னர் பண்ண மாட்டாங்க. இந்த கடவுளுக்கு நீங்கள் வணங்குறது உண்மைனா நீங்களும் வாழ்ந்து காட்டணும். Amen. Hallelujah. You should also love God the same way you should serve God to people, even though they may cheat you. உன்னை ஏமாத்துவாங்க, but you should still love them. That's the character of Jesus. Because he never changed, so I will also not change. கார் வரட்டும், BMW, ஆடி, அப்புறமா ரோல்ஸ் ராய்ஸ், நல்ல பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், ஏ காத்தா பி காத்தா, பட் ஸ்டில் என்ன காத்தா ஜெட்டு காத்தா கூட வரட்டும், எங்கள் அப்பாவே சேம்னா நானும் அப்படி தானே இருப்பேன். அவன் அல்லேலூயா. நல்ல துணி போடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, நல்ல கார் வாங்க வேண்டான்னு சொல்ல, உன் கேரக்டர் மாறக்கூடாதுன்ற. உன் கேரக்டர் என்ன ஆகக்கூடாது? நீ எப்படி இருந்த அதெல்லாம் நினச்சிக்கோ. நீ எப்படி கர்த்தர் வச்சார் நினச்சிக்கோ. இன்னைக்கு கூட சின்ன பிள்ளைங்களை பார்த்தா நான் மரியாதை கொடுக்குவேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தர் மரியாதை நான் என்னன்னு கற்றுக் கொடுத்தார். காரணம் என்னன்னா, ஏன் கடவுளுக்கு இதை செஞ்சார்னா என் நிமித்தமாக பல பேருக்கு செஞ்சு காட்டணும்னு தான் கர்த்தர் செஞ்சார். கடவுள் உன்னை மன்னிச்சார், கடவுள் உன்னை நேசிச்சார், கடவுள் ஒரு கதவை திறந்தார். அப்போ அவருடைய பிள்ளையா இருந்தால் நீ கூட என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு கதவு திறக்கணும் இருக்கணும், மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் கதவுகளை திறந்துக்கிறாரு. நீங்கள் சொல்லனாலும் சொல்ல காட்டியோ நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கதவுகளை திறந்துக்கிறார். அன்னைக்கு திறந்த ஆண்டவர் ஒரு கதவு இல்லை, இன்னும் திறந்துனே இருப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். Thank you, Lord. We love you. We love you, Father. We love you, Jesus. We love you, Lord. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நாள் நம்ம இந்த உலகத்தை என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஜேர்னியாக போக போகிறோம். இப்போ வருஷம் வேறு ஃபாஸ்ட்டாக போயின்னுக்குதுல. 25 27 ஆகுது. 25 எவ்வளோ ஜல்தி 25 வந்துட்டுக்குது பாருங்களேன். இல்லையா? அதுவும் 7 month தான், 7 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன இருக்குது? டைம் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னும் லேட் பண்ணாதீங்கன்ற. கம், இந்த மாறாத கடவுளுக்கு என்ன பண்ணலாம்? என்ன ஒன்று செய்யலாம். என்னால் ஒண்டியாக செய்ய முடியும், கொஞ்சம் பேருக்கு தான் செய்ய முடியும். எல்லாரும் செஞ்சால் ஜல்தி இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்.
ஆமென், அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்காக வேலைக்கு போங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுங்க, வேண்டான்ல. இது எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுங்கன்ற. ஆமென், அல்லேலூயா. சும்மா வந்தீங்க, சர்ச்சில் உக்காந்தீங்க, சேருக்கு தான் வலிக்குது, அதே இடத்துல தான் செய்யணும். எதுனா நீங்கள் தான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், என்ன வேலைக்குதா நீ, அது தான் உன்னுடைய உணர்வு, அது தான் உன்னுடைய ஆசை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் எனக்கு நல்ல பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். நான் அது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கும் ரொம்ப பேர் தாங்குறவங்களை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். நான் சாப்பாடு எனக்கு எத்தனை வந்து தருறது, அன்றைக்கி நேரத்தை நான் பலவீனமாக இருக்கும்போது என்னை நல்லா பார்த்துக்கிறேன். நல்ல உள்ளங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறார். நான் அதுக்கு ஆண்டவருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன நேசிக்கிற ஜனங்களாக கொஞ்சம் கம்மி தான். ஆனால் குவாலிட்டியான ஜனங்க தான் என்ன லவ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் லைக் குவான்டிட்டிஸ், ஐ லவ் குவாலிட்டி பீப்புள்ஸ், பிகாஸ் மை காட் இஸ் அ குவாலிட்டி காட். ஆமென், அல்லேலூயா. குவாலிட்டி துணியெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி பிரதர். உன் வாழ்க்கையில் கெச்சிச்சுன்னா மிஸ் பண்ணிடாதன்ற. காட் இஸ் வெரி குவாலிட்டி பர்சன் மேன். அவர் ஒன்றும் மிஸ் பண்ணாத, உன் வேல்யூவே சேஞ்ச் பண்ணிடுவார். பாரு, என்னை மாற்றிட்டுக்கிறார் பிரதர், நிஜமாக சொல்கிறேன் பாரு. நான் இங்கே நில்லி இங்கே பேசி இதுன்னு இந்த டேபு எவ்வளோ ரேட்டு, இதெல்லாம் வாங்கவே முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் என் ஆண்டவர் வச்சுக்கிறார் தெரியுமா. அதுக்கு தான் நான் இன்றைக்கி என்றைக்குமே நான் மறக்கக்கூடாதுன்னு இன்றைக்குமே நான் ஜெபம் பண்ணுவேன். எதுவுமே என்னையும் பிரிக்கக்கூடாதுப்பா. நீங்கள் அப்படியே வாழுங்க, என்ன காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் உனக்கு கதவுகளை திறப்பா. ஆமென், அல்லேலூயா. யார் வந்தாலும் வித்தவுட் காம்ப்ரமைஸ் யூ ஷுட் ஸ்டே ஃபார் காட். பரவாயில்ல, நம்ம தப்பாக நினைக்குவாங்க. டோன்ட் ஆஸ்க் சாரி ஃபார் ஸ்டாண்டிங் ட்ரூத் மேன். சத்தியத்தை நிற்கும் போது சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் when you stand for truth they'll be hurted. don't ask sorry. நீ அவனுக்கு சாரி கேட்டினா கடவுள் வேதனைப்படுவார். சாரி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாண்ட் ஃபார் ட்ரூத், அந்த ட்ரூத் will set you free. ஒன்று வேறு அவங்களுக்கு ஞானம் வந்த பிறகு அவங்களுக்கே தெரியும் இது அவர் சொன்னது தான் கரெக்டுன்னு நடக்கும். அது வரைக்கும் allow God to work in their life. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க ஆண்டவருக்காக நான் வாழலான்னு ஆசைப்படுறேன். இந்த மாறாத கடவுளுக்கு எவ்வளோ பேர் வாழ ஆசைப்படுறீங்க பிரதர்? உன் பிஸ்னஸில் கதை திறக்குவார், உன் வாழ்க்கையில் கதை திறக்குவார், உன் பிள்ளைங்களுக்கு கதை திறக்குவார். எல்லாத்துலேயுமே நல்ல மேப்பண்ண யார் உனக்கு ஒண்டி இல்லை, உங்கள் பிள்ளைங்களை கூட நல்லா வளர்த்து காட்டுவார். நீங்கள் என்ன வளர்த்துன்னுக்கிறீங்க, அவர் வளர்க்குறப்பார் எப்படி வளர்த்துக்கிறார், எப்படி வளர்த்துக்கிறார் பாரு. என்ன குழந்தையாக இருக்கும்போது வளர்க்கல, எல்லாம் தெளிவாக இருக்கும் போது என்னை வளர்த்தார் கடவுள். அப்போ நான் சின்னதாக இருக்கும் போது தான் நீங்கள் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணலாம். ஆனால் எல்லா உலகத்தையும் பாவத்தையும் தெரிஞ்ச எனக்கு எப்படி வளர்த்தார் தெரியுமா? அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை கூட ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஏற்ற நேரத்தை கதவுகளை கர்த்தரே தரப்பா. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. யார் மேலேயும் கோவப்படாதீங்க, யார் மேலேயும் வைத்தறிச்சல் படாதீங்க. கிறிஸ்டியன்ஸுக்கு பெரிய ஒரு பொறாம புச்ச புத்தி ஜாஸ்தி. இது யாருக்கும் இருக்கக்கூடாது. வி ஷுட் பி யூனிக், வி ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஆமென். சொந்தக்காரங்க யாருன்னா காரை வாங்கினா பிளஸ் பண்ணுங்க, அவங்கள நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. அவன் கிறிஸ்டியனா இந்துவா முஸ்லீமெல்லாம் பார்த்துட்டெல்லாம் பிளஸ் பண்ணாத. எல்லாரும் கோட் போட்டால் லாயர் ஆகிட முடியாது, படிச்சவன் தான் லாயரு. எல்லா பேரும் வச்சுக்கிறவங்க கூட கிறிஸ்டியனை நினச்சிடாத. அவங்க வாழ்க்கையை பார்த்தா தான் யார் கிறிஸ்டியனுன்னு கூட நம்மளுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. லவ் ஈச் அதர் ஆஸ் வெல் லவ்ன்றார். நீ எப்படி உன்னை நேசிக்கிற அந்த மாதிரி மற்றவங்களை நேசி. கள்ளங்கபடி இருக்கக்கூடாது. Amen. Because your God never changed, so you should also not change. You should be the same daughter to your mother and father. You should be same son to your father. You should be same believer to your pastor. Change ஆகக்கூடாது. உன் ஆட்டிடியூட் யாருக்கிட்ட வேணா காட்டிக்கலாம், தகப்பன்ட்ட காட்டக்கூடாது. ஏன்னா உன்னை இந்த வழக்கு எடுத்துன்னு வந்ததே உன் தகப்பன் தான். ஆமென், அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர்கிட்டலாம் போனேன்னா கை காலெல்லாம் உதிரிடுது. கார் எத்தனை வந்துக்குவா, வா நான் காரில், வாண்டாப்பா ஆட்டோவில் வரேன்னு வரேன். ஏன்னா அவருக்கு தெரியும் என்னோட மோட்டிவ், நான் காரில் கூட்டுன்னு போகிறதுக்காகவே காட்ட வந்தானான்னு கேட்குவார். அப்போவே சொல்லி, இல்லைண்ணா உன் கார் ஆட்டோவில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். வேண்டாப்பா பஸ்ஸில் கூட நான் போய்க்கிறேன்னு வர. காரணம் என்ன தெரியுமா, என்னை சேஞ்ச் பண்ணுற அவர், ஒரு வழிகாட்டுனர் அவர். இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ நல்லா உக்காந்துக்கிறீங்களே, அந்த ஒரு மனுஷன் எனக்கு வந்தார் யாரும் இல்லாத போது. இன்றைக்கி பாருங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க. எல்லாரும் இல்லாத போது அவர் என் வாழ்க்கையில் வந்தார். நீங்கள் வந்த பிறகு நான் அவர் விட முடியுமா? கண்டிப்பாக விட முடியும். யாரும் இல்லாத போது நம்ம வாழ்க்கையில் இயேசு வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஸோ என்றைக்குமே முக்கியத்துவத்தை கொடுங்க. ஒரு நாளும் நம்ம அழிக்க வைக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்மளை உருவாக்குவார். ஆமென், அல்லேலூயா.
எல்லாம் அப்படியே உங்க கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுக்கலாமா?